ஹாய் டிவி வியூவர்ஸ், என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சண்டே, ஸோ எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் லீவ் விட்டுருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் அந்தரங்கம். சரி, இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பாலியல் சம்பந்தமான எல்லா வித பிரச்சனைகளும் தீக்கிறதுக்காக வந்து இங்கே டாக்டர் ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அது வந்து எப்படிலாம் உங்களுக்கு வந்து மூட் கிரியேட் பண்ண போதா இல்லையாங்கிறதுலாம் வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான டாபிக் எடுத்து பேச போகிறோம்? இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை குழந்தையின்மை. மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கு, ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு போயிட்டே இருக்கு. ஆனால் குழந்தை இல்லாத பிரச்சனை நிறைய இருக்கு. இது அவங்களையும் தவிர்த்து, கணவன் மனைவியை தவிர்த்து, கணவன் வீட்டில் இருக்கிறவங்க சார்பு, மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய சார்பு, 2 குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாருமே இதை பற்றின ஒரு கேள்விக்குறி, கவலைக்குறி விழுந்துருது. அது முக்கியமான அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம் உலகத்துல. நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மேடம் நல்லா இருக்கு மேடம், உங்க ப்ரோகிராம் டெய்லியும் பாப்போம் மேடம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? மேடம் என் பேரு வந்து ராஜேந்திரன் மேடம். ராஜேந்திரன், என்ன ராஜபோக வாழ்க்கையா இல்லையா? ராஜபோக வாழ்க்கை மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் இங்க வந்து நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓ, சேலமா? ஆமா மேடம். எப்படி மாங்கனிலாம்? நல்லா இருக்கு மேடம். ஓகே ஓகே. டெய்லி எப்படி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவீங்களா இல்ல டெய்லி சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுங்க மேடம். மாம்பழம் மாம்பழம் டெய்லி இப்பவும் காய்க்குதாங்களே? அது எப்பயுமே காய்க்கும் மேடம். ஓகே, மாம்பழம் சாப்பிடுவீங்களா மாங்காய் சாப்பிடுவீங்களா? மாம்பழம் தான் மேடம் பிடிக்கும் எனக்கு. ஓ, ஓகே ஓகே. பழுத்ததுதான், பழுத்த பழம் தான் பிடிக்குங்கிற? ஆமா மேடம். சரி சரி, சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னு தெரியல மேடம். என்னன்னே தெரியாம போன் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், பண்ண மேடம். அது நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்களை பார்த்து அப்படி சொல்லலான்னு கால் பண்ணோம். சபா, என்ன கேள்வி அத சொல்லுங்க. எதுக்கு இந்த ஐஸ்ங்கிற? நேரடியா கேள்வி சொல்லுங்க. உங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நேர்கள் தயவு செஞ்சு வந்து உங்களுடைய குறைகள் என்னவோ அதை சொல்லுங்க சீக்கிரம். ஏன்னா அடுத்தடுத்த நேர்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய குறைகள் தீர்க்கணும். சோ அவங்களுக்கு என்ன அப்படிங்கறதும் டாக்டர் சொல்ற காத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்த நேயர் பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? கணேஷ் பேசுறீங்களா? உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க கணேஷ். சுத்தமா டிவி வால்யூமே இல்லங்க. சுத்தமா? அப்ப உங்க வால்யூம் கம்மியா இருக்கு. தெளிவா கேக்குது, ஆனா வந்து நீங்க பேசுறதுல தெளிவில்லை உங்களுக்கு. என்ன ஆச்சு? இல்ல, ஒரு மைண்ட் அப்செட்டா இருக்கு. எப்பயுமே மைண்ட் அப்செட்டா இருக்கா? எப்பயுமே ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சிட்டாவே அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அப்படியே மைண்ட்ல இருக்கு. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, தேவையில்லாத விஷயங்கள் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படின்னா என்ன, ஏதாவது வேற மாதிரியான படங்கள் வந்து உங்க கண்ணு முன்னாடி வருதா, இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வருது? இல்ல, ஏதோ நினைச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அதே மைண்டே எப்பயுமே ஓடிட்டு இருக்கு. வேலை பண்ண முடியல, எதுவும் ஒர்க் பண்ண முடியல. ஓகே ஓகே. எப்பவுமே வந்து ஒரு செக்ஸானோட திங்கிங்லயே இருக்கு. நார்மலா வந்து நீங்க வேலைக்கு போக முடியல, ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலங்கறீங்க. ஓகே, உங்களுடைய செக்ஸ் லைஃப் பத்தி சொல்லுங்க. அது வந்து ஒழுங்கா கண்டினியூ ஆகுதா? அதெல்லாம் 2 குழந்தைங்க இருக்கு. ஓகே ஓகே, ஃபைன். டாக்டர் சொல்லுங்க, அவருக்கு உண்டான தீர்வு. அதாவது அதுக்கு மருந்து கிடையாது, மனசுதான் மருந்து. ஓகே. என்ன வயசாகுது அவருக்கு? என்ன உங்களுக்கு ஏஜ் ஆகுது? 31. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 இயர்ஸ் ஆகுது. குழந்தைங்களும் இருக்கு? 2 குழந்தையா? 2 குழந்தை இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து உங்களுக்கு குறைபாடு இருந்தா தான் மருந்துங்கிறது லெவலுக்கு போகணும். நீங்க வந்து மன ரீதியா அதிலே இருக்காதீங்க. 5 இயர்ஸ் ஆகி போச்சுன்னா அடுத்து 2 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தைகளுக்காக நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதுங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும், ஆளாக்கணும் அப்படின்னு நிறைய உங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்கு. அப்படின்னும் போது இது சிற்றின்பம் தான்.
இந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாத்துறது, அவங்கள சந்தோஷப்படுத்துறதெல்லாம் பேரின்ப சமாச்சாரம். சிற்றின்பமும் வேணும், அதே சமயத்துல பேரின்பத்திலையும் கவனம் செலுத்துங்க, ஓகே. சரியா வந்துடும். ஆக மொத்தத்துல வந்து 2 விஷயத்துலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாரு டாக்டர். சரி, அடுத்த நேயர் பாப்போம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ரொம்ப சூப்பர். சரி டாக்டர், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருந்த டாபிக் பத்தி பேசுவோம். சொல்லுங்க, அது கண்டினியூவேஷனா வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, குழந்தையின்மை பற்றி. குழந்தையின்மை பிரச்சனைக்கு மெயின் பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லைன்னு பிரச்சனை ஏற்பட்டா, ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ தாண்டி போனுச்சுன்னா பெண்களை தான் பழி சொல்லுவாங்க, மல்லடின்ற பேர் கட்டிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். ஆனா இப்போ ஒரு குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு லேடி டாக்டர்கிட்ட ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போனோம்னா, முதல்ல உங்க கணவருக்கு செமன் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஆண்கள் வந்து வீக்கா போயிருக்காங்க, கண்டுக்கிறது இல்ல. அதாவது அவங்கள பத்தி அவங்க இதுல கேர் எடுத்துக்கிறது இல்ல. சந்தோஷம்ன்றது ஒண்ண தவிர சந்ததி விருத்தியை பத்தி கவலைப்படுறது இல்ல. சந்தோஷம் கிடைச்சா போதும் அப்படின்றது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கேப் கிடைக்க விழத்தான் அப்புறமா சந்தோஷத்தை விட்டுட்டு சந்ததி விருத்திக்கு வழி இல்லைன்னு அவங்க வர்றாங்க. ஆக அந்த கட்டம் வரும்போது மெயின் வந்து இவங்களுக்கு தேவையான குறைபாடு என்னங்கிறது செமன் டெஸ்ட்ல தெரிஞ்சு போயிடும். ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். நம்ம டாபிக் பத்தி நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேருங்க? கோபிநாத். கோபிநாத், ஒரு கம்பீரம் வேண்டாமா? கோபிநாத்ங்கிற பேரை வச்சுட்டு இப்படி பேசுறீங்களே. கம்பீரம்லாம் இல்லையா? காணாம போச்சு. இப்ப வருது பாருங்க உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய சிரிப்புல, ஸ்மைல்ல. இந்த மாதிரி பேசுங்க கொஞ்சம் தெம்பா, அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நேயர்கள் பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் அப்படி அந்த எனர்ஜி கூடும். சரி சார், சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓ, சேலத்துல இருந்து. இவரும் வந்து மாம்பழம் சாப்பிடுறவரா, மாங்காய் சாப்பிடுறவரா? மாம்பழங்கள் தான் சாப்பிடுறேன். ஏன் வந்து ஆண்களுக்கு பொதுவா மாம்பழங்கள் பிடிக்குது? ஓ, ஸ்வீட்டா இருக்கும். ஓகே, சரி சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்ன வயதாகுது உங்களுக்கு? 24. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை ஏதாவது பண்றீங்களா? ஓகே, இது எப்படி சைடு பிசினஸா? பார்ட் டைம் ஜாப். இதுக்குதான் அடிக்கடிக்கு வந்து பொண்ணுங்களாங்க எங்க பார்த்து சைட் அடிக்க கூடாதுங்கிறது. கை ரேகை அழியாம இருந்தா சரி. உங்களுக்கு டாக்டர் சொல்ற அட்வைஸை கொஞ்சம் கேட்டு நடங்க. சொல்லுங்க டாக்டர். ஹலோ கோபிநாத். உங்களுக்கு 24 வயசு தான் ஆகுது. இன்னும் மேரேஜ் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 5 இயர்ஸ் ஆகும். இதே நிலைமை நீடிச்சதுன்னா, அதாவது இது பாதிப்புங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு தோணுது, அதனாலதான் இதை கேள்வியா கேக்குறீங்க, சரிதானா? சரி, இருந்தாலும் அது இதை நீடிக்க விட்டோம்னா ஃபியூச்சர்ல பாதிக்கும்ன்ற ஒரு பயம் இருக்குல்ல, இல்லைன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. அதுக்காக சொல்றேன், லைட்டா. அதுதான் நான் என்ன சொல்றேன். அதனால நீங்க என்ன செய்றீங்க, மன ரீதியா இதுல இருந்து கொஞ்சம் உங்களை மாத்திக்குங்க. பொதுவா கைப்பழக்கத்துக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் ஒண்ணு, உடல் ரீதியா உடம்புல இருக்கக்கூடிய ஹீட், அதீதமான பித்தத்தினுடைய எஃபெக்ட். அந்த பித்தத்தினுடைய உணவு முறைகள், நம்ம ஏதாவது பித்தம் அதிகமா உள்ள உணவு எடுத்துக்கிட்டோம்னா, உஷ்ணமான உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா, அது கண்டிப்பா நமக்கு இந்த உணர்வுகளை உற்பத்தி பண்ணும். அதனால முடிஞ்ச வரை உணவுல எவ்வளவுக்கு முடியுமோ, அதுக்காக ரொம்ப கூலிங்கா இருக்கக்கூடிய உணவு தான் சாப்பிடணும் இல்லை, இடையில இடையில கொஞ்சம் இதுல கவனம் செலுத்திங்க. ஒரு உதாரணத்துக்கு கடுக்காய் பொடி இருக்கு பாருங்க, கடுக்காயத்தை விதை நீக்கிய தோல், அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேன்ல மத்திச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. ஆமா, வாரத்துக்கு ஒரு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஒரு காலத்துல ஆயில் பாத்தெல்லாம் அவசியமா இருந்தது. நீங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து குறைவா இருந்தது, இப்ப அது நிறைய இருக்குது. அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி, நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம். இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கு திரும்ப வருவோம். இது அந்தரங்கம். Stay tuned.
வெல்கம் பேக் டு ஷோ. இந்த நிகழ்ச்சி அந்த ரங்கம். சரி, எல்லாருமே வந்து ரொம்ப அழகா வந்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிச்சயமா வந்து எந்த அளவுக்கு டவுட்ஸ் எல்லாம் நீங்க தீர்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய கணவர்கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சரி, டாக்டர் நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வசந்தன்ங்க. வசந்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். வசந்தம் வீசுதா? ரொம்ப நன்றிங்க. உங்க படம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, எப்படி உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசுதா இல்லையா? என்ன மேடம்? உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசுதா இல்லையா? வசந்தம் வந்து ஓவரா வீசுது மேடம். அதான் ஓவரா வீசுதா? அப்படி வீசக்கூடாதே. என்ன காரணம்ங்கறத கேப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வயசு சொல்லுங்க. என்னோட வயசு 23 மேடம். 23யா? இவ்வளவு வசந்தமா இருக்கதானே செய்யும். காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? இல்ல, வேலைக்கு போயிட்டு இருக்கேன். படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். படிச்சுட்டே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆமா. ஓ, 10ஆவதுக்கு இன்னொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா மேடம். அதுதான் டவுட் இல்லையா? நீங்க ரொம்ப அழகீங்க மேடம். உங்களை பார்த்தாலே நல்லா இருக்கு மேடம். இப்ப கால் பண்ணது நீங்க வந்து கடலை வறுக்கிறதுக்கா இல்ல வந்து உங்களுடைய டவுட்டை கேக்குறதுக்காக? பேர் மட்டும் சொல்லுங்க மேடம். லைட்டா நீங்க என்னுடைய பேர் கிரிஜஸ்ரீ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டவுட்டுக்கு வந்து டாக்டர் என்ன பதில் சொல்றாருங்கறத கேட்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க டாக்டர். இல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா கைப்பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் வந்து வேலையும் பாத்துட்டு இருக்காரு, அட் தி சேம் டைம் வந்து படிச்சுட்டும் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அதனால வேண்டி இவருக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இவருடைய டவுட். உஷ்ணத்தை தவிர்த்து கூலிங் சம்பந்தப்பட்ட உணவு, ஒரு உதாரணத்துக்கு ஆப்பிள், மாதுளம்பழம், இது மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆப்பிள் எனர்ஜியை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும். மாதுளம்பழம் வந்து பாடியினுடைய டெம்பரேச்சரை நார்மல் பண்ணும். இது மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னும் பழங்கள்ல, கீரைகள்ல குளிர்ச்சியான கீரைகள், பசலை எல்லாம் இருக்கு பாருங்க, அது மாதிரி கீரைகள் எடுத்துக்கிட்டாலே போதும். கீரைகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா இதுக்கு? சரி சரி டாக்டர். டாக்டர், குழந்தையின்மை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? குழந்தையின்மையில வந்து இப்ப சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லங்க எல்லாமே ஓகேவா இருக்கு, ஆனாலும் வந்து குழந்தை பேரின்மை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு என்ன மாதிரி தான் வந்து தீர்வு சொல்றது? அதாவது ரெண்டு பேருக்குமே கம்ப்ளைண்ட் இல்ல, பாதிப்பு இல்ல, எல்லாமே நார்மலா இருக்குன்னா ஒரு சிலருக்கு பொசிஷன் பிரச்சனை, கம்ப்ளைண்ட். ஓகே, நம்ம பொசிஷன் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதே பொசிஷன்ல நீங்க இருங்க. நம்ம நேர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து இத்ரீஸ் பேசுறேன் மேடம். கிரீஷ்? இத்ரீஸ். ஓ, ரொம்ப பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சொல்லுங்க இத்ரீஸ். ஆமா மேடம். இதர வேலைகள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா? மேடம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க இல்லாமதான் ரொம்ப நாளா கவலையா இருந்தேன். சரி, ஓகேங்க, உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. பிரச்சனையே இல்லையா? சந்தோஷமா இருக்கு. பிரச்சனை இருக்கு மேடம். உங்களை பார்த்தாலே பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர், அவருடைய குறை என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் சொல்லல, அவர் குறையே சொல்லலையா? பேச முடியலையேன்ற குறைதான் பெரிய குறையா இருக்கு அவருக்கு. வேற எந்த குறையும் இல்ல. ஆமா, அப்படியா? ஒரு பிரச்சனையே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கணும், அதுதான் குறை. என்ன வயசாகுது உங்களுக்கு? ஓகே, அவர் அவ்வளவுதான், அவர் வந்த வேலை முடிஞ்சது. ஓகே, சரி டாக்டர், நம்ம வந்து பொசிஷன் பத்தி பேசுவோம். நீங்க அதே பொசிஷன் மைண்ட்ல இருக்கீங்க. சொல்லுங்க டாக்டர், அந்த பொசிஷன் பத்தி சொல்லுங்க. பொசிஷன் வந்து உடலுறவு செய்யறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு சீட்டுக்கு கீழே ஒரு சின்ன தலை உயரத்துக்காக ஒரு சின்ன தலகாணி, அதாவது புட்டத்துக்கு, ஆமா, கீழே உயரத்துக்கு தலகாணி இல்ல பெட்ஷீட் மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய உடல் ரீதியை பொறுத்து வச்சுக்கலாம். ஒண்ணு. அடுத்தது, உடலுறவு செஞ்சு முடிஞ்ச பிறகு வெளியேற்றின பிறகு ஆண்கள் உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது. ஆமா, கொஞ்ச நேரம் அவங்க படுத்தே கிடக்கணும். ஆனா உடம்புக்கு வெயிட் கொடுக்க கூடாது. கையில பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வெயிட் கொடுக்காத இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவங்க எழுந்திருக்கணும். ஒண்ணு. அதுக்கு பிறகு அந்த பெண்களும் காலை சேர்த்து வச்சு ஒரு கால் மேல ஒரு கால் கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தாலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல
அது வந்து அது கேட்ச் பண்ணிக்கும். அது வந்து அணுக்கள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே. அது போய் அதை கேட்ச் பண்ணிக்கும். ஓகே. என்னுடைய மைண்ட் வாய்ஸ் இன்னும் நீங்க கேட்ச் பண்ணல. சொல்லுங்க. நேர் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ரொம்ப சூப்பர். அதான் பாத்தீங்களா என் மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்ச் பண்ண நேர் போயிட்டாங்க. சரி சொல்லுங்க, அதே பொசிஷன் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க சொன்னீங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும், உடனே வந்து மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. உடல் உறவு முடிஞ்ச பிறகு. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா வந்து உடல் உறவு கொள்ளும் பொழுது விந்து வெளியேற்றுவதற்காக வேண்டி உடனே போய் வாஷ்ரூம் போய் அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அணுக்கள் வந்து வெளியே வந்துருமா, இல்ல வந்து அதனால வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இது எப்படின்னா வாஷ் பண்றதுங்கிறது உடல் உறவுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போகுது. அது கேட்ச் பண்ணோன்னு கொஞ்ச நேரத்திலே கேட்ச் ஆயிடும். அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றது. கேட்ச் பண்ணி முடிச்சிட்டுனா அதுக்கு பிறகு ரிட்டர்ன் கிடையாது. ஆமா, ரிட்டர்ன் ஆகுறது எல்லாமே அதாவது அங்க தங்கக்கூடியது ஒரு புள்ளி மட்டும்தான். ஒரு அணு அது ஒரு பேனாவில ஒரு சும்மா அப்படி வச்சு எடுக்கிறோம் பாருங்க, அவ்வளவுதான் அது குழந்தையின்மைக்கு. மற்றது ஃபுல்லா எல்லாமே வெளியேறிடும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இருக்காங்க. ஹலோ வணக்கம். என்னங்க வார்த்தையை தேடுறீங்களா? சொல்லுங்க, உங்க பேரு சொல்லுங்க. வேணுங்க. வேணுங்க, எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேரு ஓகேங்க. ஓகேங்க, அதான் திருத்தமா சொல்லிட்டேனே. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேங்க. எங்க இருந்து? ஈரோடு. ஈரோடு. ஓ, ஈரோடு திருச்சி வருமா? ஈரோடு போய் திருச்சி வருவீங்களா? ஈரோடு போய் திருச்சி வருங்க. தாராளமா பேசலாம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லுங்க. வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஒரு 6 மந்த். எத்தனை மாதம்? 6 மாதங்களா? ஓகேங்க. புரியலங்க, நீங்க பேசுறது தெளிவா எங்களுக்கு புரியல. அதாவது உங்களுடைய சந்தேகம் இப்ப வந்து உறவு வைத்துக் கொள்ளலாமா இல்லையா அப்படிங்கறதுதான் இல்லையா? ஓகேங்க, டாக்டர் உங்களுக்கான பதில் சொல்வாரு, கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். இதுக்கு வந்து அவங்க லேடிஸ் என்ன நிலைமையில இருக்காங்கன்ற அவங்களுடைய ஹெல்த் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு அவங்க வந்து பொதுவா கன்சீவ் ஆன உடனே ஒரு டாக்டர் அவங்க வச்சுப்பாங்க. அதை தொடர்ச்சி கண்டினியூவா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய யோசனை பிரகாரம். அதாவது 6 மாசம் வந்து நம்ம இல்ல, அது மட்டும் இல்ல, நார்மல். அது சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாத கேஸ் எல்லாம் இருக்கும். ஏற்கனவே குழந்தை தரிச்சு இது போற இது மாதிரிலாம் இருக்கு. அதனால என்ன கண்டிஷன்ல இருக்கோ அவங்க அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் ஒரு வாட்டி வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆனா உடல் ஒரு லைட்டா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஓகே, அவங்களுடைய ஹெல்த் பார்த்து உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனா ரொம்ப வந்து அவங்களுக்கு பெயின் வரா மாதிரியோ இல்ல வந்து அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படிங்கறத டாக்டர் சொல்ற விஷயம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் வந்து ஜீவரத்னம். ஜீவரத்னம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கு ரத்தினங்கள்லாம்? நல்லா இருக்கு. ஜொலின்னு ஜொலிக்குதா இல்லையா? ஒண்ணும் இல்ல. இன்னும் இல்லையா? சரிங்க, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க? நான் வந்து காஞ்சிபுரம் பேசுறேன். ஓ, காஞ்சிபுரமா? எப்படி இட்லி? நான் நல்லா இருக்கேன். ஓ, இட்லி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நல்லா வந்து சாஃப்டா இருக்குமா இல்ல ரொம்ப ஹார்டா இருக்குமா? மல்லிப்பூ மாதிரி இருக்கும். மல்லிப்பூ மாதிரி இருக்கும். சரி சரிங்க, சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லுங்க. எனக்கு வந்து வயசு வந்து 32 ஆகுது. ஓகே. எனக்கு வந்து கை பழக்கம் இருக்கு. 32 வயதுல திருமணம் ஆயிடுதா? ஒண்ணும் இல்ல. இன்னும் இல்ல. எப்பத்துல இருந்து இந்த பழக்கம் இருக்கு? ஒரு 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா? ஓகே. இதனால என்ன ப்ராப்ளம் வரும், பாதிப்பு வருமான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, தாராளமா கேட்கலாம். என்ன வேலை செய்றீங்கன்னு சொல்லிடுங்க. நான் கம்பெனி போயிட்டு இருக்கேன். கார்ப்பரேட்ல வேலை செய்றீங்க இல்லையா? கம்பெனி போயிட்டு இருக்கேன். கம்பெனில போயிட்டு இருக்கீங்க. எப்படி ரொம்ப உஷ்ணத்துல வேலை செய்யற ஏதாவது வேலைகள் இருக்கா? ஆமா. ஓகேங்க, டாக்டர் இதுக்கு உண்டான பதில் சொல்வாரு, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சொல்லுங்க. அதாவது இந்த கைப்பழக்கம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ஆரம்பிச்சிடும், டீனேஜ்லயே ஆரம்பிச்சிடும். சில பேர் அது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் 32 வயசுங்கும் போது இனிமே அதை குறைச்சிக்கணும், அதிகமா வச்சுக்க கூடாது. மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. உஷ்ணம் அதிகமாகாத உணவுகள்ல குறிப்பா நிறைய உணவுகள் இருக்கு. மாதுளம்பழம் சொன்னேன்,
அந்த பாதாம் பிசினியை ஊற வச்சு சாப்பிடலாம், வெந்தயத்தை எடுத்துக்கலாம், அடிக்கடி இளநீ எடுத்துக்கலாம். இப்படி உணவுகளை, அதாவது உஷ்ணம் இருந்ததுன்னா அந்த ட்ரபிள் இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, உஷ்ணத்துக்குள்ளதான் வந்து வேலை செய்யறது. அதை ஃபாலோ பண்ணிட்டாலே சரியா வந்துடும். ஓகே. உஷ்ணம் அதிகமாகாத உணவுகள் என்ன இருக்கோ பாத்துக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நிச்சயமா நிச்சயமா. நீங்க இத வந்து டாக்டர் சொன்னதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல பாதிக்கும். இதே நிலைமை நீடிச்சா ஃபியூச்சர்ல பாதிக்கும். அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்கே தான், குழந்தை பேரின்மைக்கு காரணங்கள்லாம் இது ஒரு பாதிப்பா இருக்கும். இது ஒரு பாதிப்பா இருக்கும். ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். இது ஐடிவியின் அந்தரங்கம் சொசைட்டி. வெல்கம் பேக் டு ஷோ. இது ஐடிவியின் அந்தரங்கம். சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இந்த நேரத்துல இருந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியமா எதுல பிஸியா இருக்கீங்களோ இல்லையா, ஆனா உங்களுடைய கற்றல் வேலைகள்ல ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க. சோ நிச்சயமா வந்து நம்ம தொடர்ந்து இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். டாக்டர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராஜேஷ், மதுரையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். யாரையாவது பார்த்து நீங்க சொல்லிருக்கீங்களா மதுரைக்கு போகாதடின்னு? அப்படிலாம் சொன்னது இல்ல மேம். அந்த அளவுக்கு யாரும் இன்னும் செட் ஆகல. அப்படின்னு இல்ல மேம். எப்படிதாங்க, ஏங்க இப்படி கெஞ்சுறீங்க? இல்ல மேம், இதெல்லாம் எனக்கு சரி சொல்லுங்க மேம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. அதாவது நான் ஜிம்ல ஒர்க் பண்ணிருக்கேன் மேம். ஜிம்ல ஒர்க் பண்றீங்களா, ஒர்க் அவுட் பண்றீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் மேம் ஜிம்ல. ஓகே. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த கைப்பழக்கம் வரும்போது எதுவும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருமான்றது டவுட் தான். ஓகே, வேற ஏதாவது இதை தவிர்த்து வேலைகள் செஞ்சிட்டு இருக்கீங்களா? இதை தவிர்த்து இன்னும் வேலையெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. இதுவே முழு நேர வேலையா? அப்படிலாம் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஒர்க் அவுட் எவ்வளவு நேரம் செய்வீங்க? ஒர்க் அவுட் எவ்வளவு நேரம் செய்வீங்க ஜிம்ல? சொல்றேன் ஜிம்ல 2 hours. ஓகே, அப்புறம் இங்க எப்படி, எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட்? இங்க என்னைக்காச்சும் வாரத்துல 2 times அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேம். அது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் நரம்பு தளர்ச்சி இது வந்துருமோன்னு பயமா இருக்குது மேம். ஓகே ஓகே ஓகே. வயது என்ன ஆகுது உங்களுக்கு? 23. 23. படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல வேலைக்கு தான் போறீங்களா? என்ன? வேலைக்கு தான் போயிட்டு கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்றேன். ஓகேங்க, ஓகே. எப்படியோ உங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பேரு. ஓகே, டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய சந்தேகங்கள் கேட்போம். சொல்லுங்க டாக்டர். அதாவது கைப்பழக்கம்ன்றது ஜெனரலா எல்லாருமே இது பண்றதா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வயசுல உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க உடம்பு மேல கவனம் செலுத்தும் போது அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அது பண்ணிக்கணும். அதுல பலகீனம் பாதிப்பு வருமோ அப்படிங்கிறதுக்கு பேர்ச்சம்பழம் எடுத்துக்கலாம், உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம். இது மாதிரி திட உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கும், குறையாம பாத்துக்கலாம். சரி டாக்டர், நம்ம அடுத்த நேயர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேரு மணிகண்டன் மேடம். மணிகண்டன், என்ன எப்படி? சென்னை மேடம். ஓகே ஓகே. கின்னன் இருக்கீங்களா? டாக்டர் கிட்ட தாராளமா அவங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. உங்களுக்கு என்ன வயதாகுதுன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வயசு வந்து 19. வயசு 19. சரி. வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், இந்த கெட்ட பழக்கம் இல்ல மேடம். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். சொல்லுங்க. அப்புறம் வந்து கை பழக்கமும் எனக்கு கிடையாது மேடம். சரி. ஏன்னா அதுக்கான சூழ்நிலையே அமையல. ஓகே. இப்ப என்னன்னா எனக்கு குளிர், அதாவது ஏசி ரூம், அப்புறம் வந்து திடீர்னு அதாவது குளிர் எடுத்தாதான் மேடம் என்ன சொல்றது, ரொம்ப லிமிட்டியா வரைச்சிக்குது மேடம். ஓகே ஓகே ஓகே. குளிர் எடுத்தா மட்டும் உங்களுக்கு வந்து விரைப்பு தன்மை வந்துடுது. அதான் மேடம், அதாவது கேன்டீன்லாம் ஃபுல்லா ஏசி, கூச்சமா இருக்கு, பேச முடியல. டோன்ட் வரி, டோன்ட் வரி. ரொம்ப நன்றி. நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து பரவாயில்ல, உங்களுடைய கூச்சத்தை விட்டு சொன்னீங்க இல்லையா, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. டாக்டர், இந்த மாதிரி டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன, அண்ட் அவருக்கு உண்டான
ப்ராப்ளம்க்கு நீங்க இது சொல்லக்கூடிய நியாயமான ப்ராப்ளம் தான். இதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம், கவலைப்பட வேணாம். இது மாதிரி வரலன்னா தான் அந்த உணர்வு வரல, அந்த இது இல்லைன்னா தான் நமக்கு பயப்படணும். ஓகே ஓகே அதனால பயப்பட வேண்டாம். ஆமா, இது சாதாரணமா நார்மலா எடுத்துக்க வேண்டியதுதான். மெயின் இதுல இருக்கக்கூடிய பயத்தை போக்கிடணும். ஓகே ஆமா, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயத்தை போக்கிடணும். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கம்ப்ளைண்டே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. சோ ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களை பேசலுங்க. என் பேர் வினோத். வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எங்க இருந்து பேசுறீங்க? திருத்தணி. திருத்தணில இருந்து வினோதா? சொல்லுங்க வினோத், என்ன பிரச்சனை? எனக்கு மேரேஜ் 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. இன்னும் பேபி இல்ல. ஓகே, அதுக்கு டவுட் கேட்கலாம்னு சொல்லிட்டு. தாராளமா கேட்கலாம். உங்களுடைய செமன் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பண்ணிருக்கேன். ஓகே, அதுல வந்து என்ன சொன்னாங்க, என்ன ரிசல்ட், அதனுடைய ரிசல்ட்னு சொல்லுங்க. அதுல ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கு, ஜீன்ஸ் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, மொர்டாலிட்டி கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, உங்க வைஃப்க்கு சொல்லுங்க. உங்க வைஃப்க்கு என்ன ஏஜ் ஆகுது? அவங்களுக்கு 23. ஓகே, உங்களுக்கு 25. 25. சரிங்க. உங்க வைஃப்க்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை ஏதாவது இருக்கா? இருந்தது. ஓகே. அது 2 மந்த்க்கு ஒன் டைம் தான் மென்சஸ் வருவாங்க. ஓகே ஓகே. அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணல இருந்து கரெக்டா ஆயிட்டு இருந்தாங்க. ஆஹா. டாக்டர் கன்சல்ட் பண்ணோம், டாக்டர் போய் பார்த்தோம். சரிங்க. இப்போ வந்து நார்மலா ரெகுலர் மென்சஸ் இருக்கு அவங்களுக்கு இல்லையா? ரெகுலரா இருந்தது. 3 மந்த் இதுவாகி தள்ளி போய் மென்சஸ் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. அகைன் வந்து அவங்களுடைய ஐ திங்க் இவங்களுடைய பாடி வீக்கா இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க. 3 மாசம் தங்கி இருந்ததுன்னா சும்மா தங்கி இருந்ததா கன்ஃபார்மா அப்படிங்கறது தெரியும். ஓகே. இல்ல அவங்களுக்கு எப்படின்னா வந்து இது கன்ஃபார்ம்லாம் ஆகல. சோ இல்ல 3 மாசம் அது வேற. நாள் தள்ளி போயிருக்குன்னா பேபியா இல்ல பேபிலாம் இல்ல, நார்மல் தான். அது மாதிரி மொத்தத்துல சூதக கட்டுன்னு சொல்லுவாங்க. இத நார்மல் பண்ணிக்கணும். மெயின் வந்து மந்த்லி ஒன்ஸ், அதை 28 நாளைக்கு ஒரு முறை பீரியட் கரெக்டா ஆகணும். ஒண்ணு. இவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒண்ணு கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அடுத்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே. குழந்தையின்மை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கொஞ்சம் கவனமா இதை கேட்டுங்க. அதாவது பீரியட் நார்மலா வர்றதுக்கு டிஜிஓ டாக்டர் அதை கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க மேக்சிமம். ஒண்ணு. அடுத்தது ஆழம் விதை அரச விதை ரெண்டுமே கிடைச்சாலும் சரி, இல்ல 2ல 1 கிடைச்சா கூட சரி, ஆழம் விதை அரச விதை 2 நல்லா அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு எடுத்து, அதாவது பீரியட் வந்த 3வது நாள் 4வது நாள் 5வது நாள், ஆமா, காலையில ஒரு எம்டி கிளாஸ்ல போட்டு கொஞ்சம் போல பாலை ஊத்தி அதை கலக்கி விட்டு பல்லுல படாத சாப்பிடணும். ஓகே. அதாவது வந்து வெறும் வயத்துல டிபன் பண்றதுக்கு முன்னாடி, டீ காபி சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஃபோர் எடுத்துக்கணும். 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இந்த 3 நாள் மட்டும் எடுத்துக்கணும். அந்த அதுல இருந்து மறுபடியும் நம்ம டைம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுல மிஸ் ஆனிச்சுன்னா மீண்டும் அதே மாதிரி ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணலாம். இதுலயே சரியா வந்துடும். ஓகே ஓகே டாக்டர். ஓகேங்க, நீங்க வந்து கேட்ட சந்தேகம் உங்களுக்கு நிச்சயமா வந்து டாக்டர் தீர்வு சொன்னதுல கிளியர் ஆயிருக்கும் நம்புறோம். சரி டாக்டர், நம்ம வந்து மறுபடியும் குழந்தை பேரின்மை பத்தியே நம்ம வந்து பேசுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நீங்க பொசிஷன்ஸ் பத்தி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, கேக்குறேன். காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேசலுங்க. என் பேர் சங்கர் மேடம். சங்கர், எப்படி இருக்கீங்க சங்கர்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா? ரொம்ப நலமா இருக்கும் சங்கர். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன் மேடம். ஓ, தூத்துக்குடி. ஓகே ஓகே, சொல்லுங்க. முத்துல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்க கேரளா क्वेश्चन வந்துறேன். தாராளமா. என் ஏஜ் 23 ஆகுது மேடம். ஓகே. 23 ஆகுது. இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா, தூக்கத்துல விரைப்புத்தன்மை அதிகமா இருக்கு மேடம். தூக்கத்துல விரைப்புத்தன்மை அதிகமா இருக்கு. தூக்கத்துல விரைப்புத்தன்மை அதிகமா இருக்கு. வாரத்துல ஒரு நாளாச்சு சுயன்பம் காணணும்னா முடியல. வாரத்துல ஒரு நாள் சுயன்பம் காண்பதுனால இல்ல, வாரத்துல ஒரு நாள் கைப்பழக்கம் இருக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா மேரேஜ் டைம்ல? அது கொஞ்சம் டாக்டர் கேட்கணும் மேடம். ஓகே. இது டாக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா மன ரீதியான இது வந்து கம்ப்ளைண்ட் பாதி கவலைப்பட வேண்டான்ற. 10 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை மினிமம் வீக்லி ஒன்ஸ் இருந்தா ஒன்னும் பாதிச்சிடாது. ஆனா அதே சமயத்துல அதே வேலையா இருக்க கூடாது.
ஓகே அதேதான், வேற ஒண்ணு இல்ல. ஆனா தூக்கத்துல வந்து விரைப்புத்தன்மை இருக்கு. இருக்கணும், இல்லைன்னா தான் தப்பு. ஓகே ஆமா, இல்லைன்னா தான் தப்பு. இந்த மாதிரிலாம் வந்து கொடியேறது தப்பே இல்லைன்னு சொல்றாரு டாக்டர். சோ அதனால வேண்டி நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. ஒரு பெர்ஃபெக்ட் ஆண்மகன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மைண்ட மட்டும் நார்மல் பண்ணி படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த சிந்தனை இல்லாத, செக்ஸுவல் சிந்தனை இல்லாத தூங்கணும். அது முடிஞ்ச வரை ஃபாலோ பண்ணாலே சரியா வரும். ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேயர் நம்ம யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என்ன ஒரு கம்பீரமான குரல். என்னோட நேம் வந்து பாண்டியன் மேடம். பாண்டியன், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர். வேலூர்ல இருந்து பேசுறீங்க. அடடா, சொல்லுங்க. அதனாலதான் வந்து கம்பீரமா வருதா குரல்லாம்? ஆமாங்க மேடம். எங்க ஊர்ல கோட்டை இருக்க ஊர் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கம்பீரம் தானா வந்துருக்கு. ஓ, சரி சரி சரிங்க. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மேடம், எனக்கு மேரேஜ் 1 year ஆகுது. ஓகே. இப்போ இதோட 1 year ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் தான். லவ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிஸ் அந்த மாதிரி மட்டும்தான் போயிருக்கோம். பட் இப்போ இந்த சமயத்துல வந்து நாங்க செக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னும் போது எனக்கு பிரெஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுன்னா கொஞ்சம் பிடிக்கும். பிரெஸ்ட்ல கொஞ்சம் உணர்வு ஜாஸ்தி. அப்படி ட்ரை பண்ணும் போது எங்க ஒய்ஃப் வந்து எதுக்குன்னு ஒத்து வர மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் கிச்சு கிச்சு முட்டினா எப்படி சிரிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க. பிரெஸ்ட் வந்து கிஸ் பண்ணாலோ இல்ல ஏதாவது பண்ணாலோ. ஒருவேளை வந்து அவங்களுக்கு கூச்ச சுபாவம் அதிகமா இருக்கலாம். இல்ல, அது இருக்கான புற விளையாட்டுகள் விளையாடினாதான் நம்ம மத்த ஸ்டேஜுக்கு என்னால முழுசா போக முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாததுனால எனக்கு உடனடியா ஒரு அது எதுவுமே பண்ண முடியாம ஒரு 3 or 4 minutes அதுக்குள்ள அது நான் கொஞ்சம் அதிகமா சொல்றேன்னா கூட இருக்கலாம், அதுக்குள்ளவே கூட முடிஞ்சு போகுது. ரொம்ப எங்களால பண்ண முடியாம போயிடுது. ஓகே ஓகே. ஒய்ஃப் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. வைஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஃபர்ஸ்ட்? இருக்குங்க மேடம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் லவ் மேரேஜ் தான், நிறைய பேசியிருக்கேன். நான் இந்த விஷயமா நிறைய பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த தொடர்ந்து அவங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர், இது இப்ப கன்சீவா வேற இருக்காங்க மேடம். இப்போ கன்சீவா இருக்காங்க இப்போ. ஆனா அது ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. அவங்க பெஸ்ட்ல கையெழுதி வெட்டுறது இல்ல. இப்போ கொஞ்சம் இன்னும் அதே மாதிரிதான் இருக்கு. ஓகேங்க ஓகேங்க. உங்களுடைய ஆர்வம் புரியுதுங்க. இருங்க, டாக்டர் கிட்ட பேசுவோம். எத்தனை மாதம் கன்சீவா இருக்காங்க உங்களுடைய வைஃப்? 5 months ஆகுது. ஓகே ஓகேங்க. கங்க்ராட்ஸ். கூடிய சீக்கிரம் வந்து அப்பாவாக போறீங்க. ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ். சோ டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். அதாவது இந்த நேரத்துல அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இது குழந்தைக்காக வச்சிருக்கிறாங்க, பாதுகாத்துக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல சில கூச்ச சுபாவத்துல உள்ளவங்க இதெல்லாம் மாறிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இதெல்லாம் மாறிடும். 1 year என்னமோ தானே சொல்றாரு, மேரேஜ் ஆகி 1 year தானே. பொதுவா சில பெண்களுக்கு கூச்ச சுபாவம் அதிகமா இருக்கக்கூடியவங்க, கூச்சம்னா மனக்கூச்சம், அந்த கூச்சம்னு சொல்ல முடியாது, உடல் கூச்சங்கிறத விட மனக்கூச்சம், தயக்கம், அதுதான், வேற ஒண்ணுல மாறிடும் இது. இன்னும் போக போக திருமணமான புதுசுல கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்புறம் மாறிடும். ஓகே ஓகேங்க. சரிங்க, கூடிய சீக்கிரம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரிங்களா? சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ டியர் ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம் டியர் ஃப்ரெண்ட், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? பேர் விஜய்ங்க, அன்னூர். ஓகே ஓகே விஜய், சொல்லுங்க விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? யா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, டியர் ஃப்ரெண்ட் வேற சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி விசாரிக்காம இருக்க முடியும்? இல்ல, எனக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆகுறப்போ ஃப்ரெண்டோட இன்டர்வியூ ஆகணும், அது எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா, நான் அதான் விரும்புவேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றது பத்தி தப்பா நினைக்கல. தாராளமா தாராளமா ஃப்ரெண்டு கிட்ட என்ன வேணாலும் வந்து ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை சொல்லுங்க. ஒன்னும் இல்லைங்க, எனக்கு 32 years ஆச்சு. ஓகே. எனக்கு ஒரு 8 years வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி தான் கைப்பழக்கம் இருக்கு. 8 years-ஆ இருக்கு? ஆமாமாங்க. திருமணம் ஆகியாச்சா உங்களுக்கு? ஒன்னும் இல்லைங்க, ஃப்ரெண்டு ஒன்னும் இல்லைங்க. என்னன்னா எனக்கு பர்சனலா வந்து எனக்கு இது ஒரு பேட் ஹேபிட்னு தெரியுது. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் தனிமையில் இருக்குங்காட்டி எனக்கு அந்த ஃபீலிங் ஜாஸ்தியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. எப்படி அவாய்ட் பண்றதுக்கு ஃபுட்ல எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு. நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், காலையில எல்லாமே பண்றேன்.
பட் நைட் டைம்ல வந்து எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு தனிமையில இருக்கிறங்காட்டி எனக்கு ஒரு இது மாதிரி இருக்கு. ஏதாவது ரூம் மாதிரி எடுத்து தங்கி இருக்கீங்களா இல்ல வந்து பசங்க வீட்ல தான் இருக்கேன். அம்மா வந்து மந்த்லி வீக்லி ஒரு 3 டேஸ் வருவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சொந்த ஊர் வேற, இங்க வந்து வர்க் பண்றீங்களோ? இல்ல சொந்த ஊர் இதுதான். பட் ஃபேமிலி ரிலேஷன்னால கொஞ்சம் ரீசன்னால கொஞ்சம் இருக்கு நானு. சரி சரிங்க. இதுக்கு உண்டான தீர்வு என்னங்கறத டாக்டர் கிட்ட கேட்டுருவோம். என்ன வயசு சொன்னாரு? 32. 32. ஆமா. ஒண்ணு பிரச்சனை. 8 ஆண்டுகளா வந்து கைப்பழக்கம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கையில இருக்கிற ரேகெல்லாம் அழிஞ்சிடும். ஆமா, சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிக்கங்க. ஒண்ணு, இப்போதைக்கு உங்களுக்கு தேவை என்னன்னா எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, இனிமே மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய வேலைதான். தனிமையில இனிமே காணக்கூடாதுன்னு சொல்றாரு இதுக்கு நம்ம இனிமே பவரை ஏத்திக்கிறதுக்கு என்னவெல்லாம் உணவுகள் இருக்கோ எல்லாம் நிறைய இருக்கு. அது அஸ்வகந்தா, ஓரிதழ் தாமரை, தண்ணீர் விட்டான், அப்படி நிறைய மூலிகை மருந்துகள்ல நிறைய இது இருக்கு. உங்க உணவு முறைகள்ல ஒரு சின்ன டிப்ஸ் ஒண்ணு கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இப்போதைக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது ரெண்டையும் அரைச்சு வச்சுக்கிட்டு டெய்லி காலை மாலை காலை மாலை காலை மாலை ரெகுலரா பால்ல போட்டு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இதை பேலன்ஸ் பண்ணிக்கும். ஆமா, இனிமே கொஞ்சம் குறைச்சுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை இப்படி கொண்டு போக. அதையும் அவாய்ட் பண்ண சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. சூழ்நிலை அப்படி. மேரேஜ் ஆன உடனே மாறிடு. இதனால பயப்பட வேண்டாம், பாதிக்காது. பயப்பட வேண்டாம், எனர்ஜியே கூட்டிங்க. ஓகே ஓகே டியர் ஃப்ரெண்ட், நீங்க கேட்டிருப்பீங்க டாக்டர் சொன்னது எல்லாமே. சோ தயவு செஞ்சு அதெல்லாம் கடைபிடிங்க. கொஞ்சம் உங்க கையை வந்து பத்திரமா மேல தூக்கி வச்சுக்கோங்க. சரி டாக்டர், அடுத்த காலர் பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் அப்துல் காதர். புரியலங்க. அப்துல் காதர். அப்துல் காதர், ரகசியமா சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க அப்துல் காதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க? ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்க. ரொம்ப குசும்போ? இல்லையே, நீங்க பேசுறதுலயே தெரியுது ரொம்ப அமைதி அப்படிங்கிறது. சொல்லுங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க. சொந்த ஊர் திருநெல்வேலிங்க. ஓகேங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறேங்க. ஓ, பாத்தீங்களா, தப்புன்னு வந்து எனக்கு அல்வா கொடுக்க பாத்துட்டீங்க. என்ன அல்வா குடுக்கற பக்கத்துல இருக்கிறீங்க, தொலைபேசியில் தான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரிங்க சரிங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. நாங்க உடலுறவுல ஈடுபடும் போது எங்களுக்கு எண்ணெயை டச் பண்ணாம உறவு கொள்ள முடியல. ஓகே. இப்படி எண்ணெய் வச்சு வச்சு ட்ரை பண்றதுனால கர்ப்பப்பையில ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? ஓகே. ஆயில் ஊத்தினாதான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா, இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகுறது இல்ல. ரொம்ப ரொம்ப வந்து பெக்யூலரான ஒரு டைப்பா இருக்கு. என்னன்னு கேட்டுருவோம் டாக்டர் கிட்ட. டாக்டர் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தை இருக்கா உங்களுக்கு? 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. சரி, குழந்தை பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது பிகினிங்ல இருக்கணும். அதாவது எப்படின்னா, புற வேலைகள், அதாவது சரச சல்லாபத்தில் ஈடுபட்டீங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு சுக்கிலம், பெண்களுக்கு சுரோனிதம்ங்கிறது, சுரோனிதம் சுரந்தா அந்த என்ட்ரோகோஸ் பவர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். 2 பேருக்குமே உங்களுக்கு அதை சுரக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அவங்களுக்கு அது முதல்ல உடனே செய்ய வேண்டாம், உடலுறவு வச்சுக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் டிஸ்டன்ஸ் கேட்படுங்க, சரச சல்லாபத்தில் ஈடுபடுங்க. அதுக்கு பிறகு உடலுறவு வச்சுக்கோங்க. இது பண்ணுவோம். மீறி இதை வச்சுக்கிட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. அதனால பாதிப்பெல்லாம் ஒன்று. ஆயில் புல்லிங் நல்லதான். ஆமா, ஒன்று. ஓகே ஓகே டாக்டர், அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்னோட நேம் குமார். குமார், எப்படி இருக்கீங்க குமார்? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயோ, இப்ப கேட்ட பிறகுதான் கொஞ்சம் மனசு இந்த நடுக்கெல்லாம் நிக்குதுங்க. ஒருவேளை எனக்கு கை காலம் வந்து நடுங்கவே நரம்பு தளர்ச்சியோ நினைச்சிட்டேன். நீங்க மிரட்டுக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் மேம். தாராளமா கேட்கலாம், என்ன டவுட்ன்றது சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆச்சு, எனக்கு ஒரு குழந்தைங்க பிறந்துச்சு. ஓகே, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு 30 மேம். 30யா? ஆமா மேம். ஓகே. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒய்ஃபை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகே. ஆனா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே.
அதே ஆர்கனுடைய அந்த விரைப்புத்தன்மை மற்றெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனாலும் அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு எதுவும் பெருசா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கோசரம் சம்டைம் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கோசரம் சம்டைம் அவங்க ஆர்கன் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. அப்படி பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஆர்கன் செக் பண்றதுனால? ஓகே. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே ஓகே ஓகே. அதாவது வந்து ஒண்ணும் இல்ல, ஐ திங்க் அவங்களுக்கு வந்து ஆசை இன்னும் கூடிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்க அவங்கள, இன்னும் கொஞ்சம் ஆசை கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட வந்து இதுக்குண்டான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். ஃபுட் ஐட்டம் கொஞ்சம் தாராளமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. அதாவது இப்போதைக்கு உங்க டெலிவரி வந்து நார்மல் டெலிவரியா ஆபரேஷன்? இல்ல சிசேரியன். நார்மல் டெலிவரியா? அதான் கேக்குறேன். நார்மல் டெலிவரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இது சிம்பிளா ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, சரியா வந்துடும். ஜாதிக்காயை நல்லெண்ணெயில இழைச்சி அதை ஒரு பாட்டில் எடுத்து வச்சுங்க, களிம்பு மாதிரி கொஞ்சம் லிக்விட் சேர்ந்த மாதிரி. ஜாதிக்காயை நல்லெண்ணெயில இழைச்சி களிம்பு மாதிரி வச்சுக்கிட்டு உடலுறவுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணிக்கிட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கங்க. அவங்களுக்கும் அப்ளை எங்கங்கற என்ன அங்கதானே அது அங்க கம்ப்ளைண்டே அங்க அதான்னு சொல்றாங்க. ஆமா, அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க. ஓகே. யாருக்கு இவருக்கு பண்ணணுமா? இவருக்கு பண்ணிக்கணும். இவர் இது பண்றச்ச ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ சாப்பிடுற பொருள் டாக்டர் சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல, இப்போதைக்கு அதுனா நார்மல் டெலிவரி பிறகு கொஞ்சம் அந்த பார்டர் கிடைக்கும் போது அது இது முதல்ல இருந்த டைட்னஸ் கிடைக்காது, அதனால அதுக்காக உள்ளதுதான், வேற ஒண்ணும் இல்ல. மாறிடும், இது வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. அதாவது வந்து அவர் சொன்னார் மனைவிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னு. அதிகமா போச்சு இல்ல, அதிகமா போலன்றாரு. இல்ல இல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, இவரால வந்து திருப்திப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஆசை அவங்களுக்கு இருக்குமா, அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கல. அதுதான். ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவையான உராய்வு கிடைக்கல. அதாவது உறுப்புக்கு லென்த் இதெல்லாம் கிடையாது, அதாவது உராய்வு தன்மைக்கு அந்த இது வேணும். இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்மல் டெலிவரிக்கு உள்ளவங்களுக்கும் இல்ல வந்து இதே ஆபரேட் பண்ணவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன டாக்டர்? அவங்களுக்கு எப்படி வந்து உறுப்புல வித்தியாசப்படும். ஓகே. மேரேஜ் ஆனதுல இருந்து நேருக்கு வயோதிகத்துல ஏற்படுறது வேற விஷயம். நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு அந்த குழந்தை வெளியே வரும்போது அந்த இதாக பாருங்க, அதுல இருக்கிற தையல் ஒண்ணு போட்டுவாங்க, கட் பண்ணி விட்டு தையல் போடுவாங்க. ரெண்டாவது அந்த நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். நேர் தயாரா இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. கௌதம். கௌதம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க கௌதம்? எங்க இருந்து பேசுறீங்க கௌதம்? சேலத்துல இருந்து கௌதம். ஓகே, சொல்லுங்க கௌதம், என்ன பிரச்சனை? இல்ல, நான் மேரேஜ் பண்ண பொண்ணு வந்து ஃபேமிலி பிளான் பண்ண பொண்ணு, கைடன்ஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து உங்களுடைய போனை கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப கிட்ட வச்சு பேசுறீங்க. இல்லைங்க மேடம், நான் மேரேஜ் பண்ண பொண்ணு ஃபேமிலி பிளான் பண்ண பொண்ணு, டைவர்ஸ் ஆன பொண்ணு. ஓகே. மறுபடியும் குழந்தை பெற்றுக்க முடியுங்களா அதான் கேட்டேன். ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்க மறுபடியும் வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா கேக்குறீங்க? ஓகே ஓகே, நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம். டாக்டர் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸி அவங்க லேடி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்காங்க. ஸோ அகைன் வந்து இன்னொரு குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனோம்னா மற்ற டீடைல்ஸ் கேட்பாங்க, அதுக்கு தகுந்தபடி செக் பண்ணி நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, தாராளமா பண்ண முடியும், மீண்டும் பண்ணலாம். அந்த டெக்னிக்கல் இப்போ வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, சரிங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரம் கால் பண்றேன் மேடம். ஓகே, நீங்களும் எப்படி இட்லி எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களா காஞ்சிபுரம்? ஆமா மேடம், ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவாங்க அங்க வந்து இட்லி. எப்படி? ஆமா மேடம். ஷியோருங்க, ஒரு வாட்டி வரேன் அங்க வெறும் இட்லியை டேஸ்ட் பண்றதுக்காகவே. கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. சரிங்க சரிங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மேடம், இப்போ செக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு கொஞ்சம் உறுப்புல கொஞ்சம் வலிக்குது. ஓகே, எவ்வளவு நேரம் வந்து நீங்க வந்து இன்டர்கோர்ஸ்ல வந்து ஈடுபடுவீங்க?
இது ஒரு 3 டைம் மட்டும் பண்ணோம் மேடம். ஒரு நாளைக்கு ஒரு 2 days தள்ளி தான். 3 days once 3 times பண்ணுவீங்க. ஆமா. ஓகே ஃபைன். உங்களுக்கு வயது என்ன ஆகுது? 34. உங்களுடைய வைஃப்க்கு என்ன வயதாகுதுன்னு சொல்லுங்க. 27. ஓகேங்க. திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 3 years. 3 years ஆகுது. சரி, குழந்தைகள் உண்டா உங்களுக்கு? ஆமா ஆமா. ஓகேங்க. டாக்டர் கிட்ட வந்து உங்களுக்கான கேள்வி என்னங்கிறது இப்போ. உறுப்பு எனக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ், சின்ன சைஸா தான் இருக்குது. ஓகே. இது வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா மேடம்? தாராளமா வந்து டாக்டர் கிட்ட கேட்போங்க. சரி. ஓகே டாக்டர், என்ன தீர்வுங்கறத சொல்லுங்க. உடலுறவுக்கு உறுப்பு சைஸ் ஒரு பிரச்சனை இல்ல. ஓகே. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா போதும், சந்தோஷப்படுத்திக்கலாம். ஒண்ணு, திறமைசாலியா இருந்தா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம்ன்றதுதான் டாக்டர் இப்படி சொல்றாரு. ஆமா. பெயின் இருக்கு, அது எல்லோ இல்ல எக்ஸலோ அதெல்லாம் கவலையே படாதீங்க. ஆமா. பெயின் இருக்குன்றாரு. பெயின் இருக்குங்கறாரு. ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் அவருக்கு வந்து பெயின் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு 3 பெரிய இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை. இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட இருக்கட்டும். ஆமா, ஒரு நாளைல 3 தடவை. அது மாதிரி இருக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு பையனை உடலுறவு வச்சுக்கிட்டோம்னா அதோட 2 பேருக்குமே கிடைக்க வேண்டிய திருப்தி கிடைச்சிடணும். ஓகே. ஆமா. அடுத்தடுத்து பண்றச்ச அது ஒரே பால்ல 6 அடிச்சாங்க. நீங்க சும்மா வந்து 100 பால் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 6 அடிச்சா அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றாரு டாக்டர். இனிமே மாத்திங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, வேற ஒண்ணும் கம்ப்ளைண்ட் இருக்காது. ஓகே, கம்ப்ளைண்ட் இருக்காது. சரி சரி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வலி இருந்தா பாத்துக்க சொல்லுங்க, டாக்டர்ட்ட செக்அப் பண்ணிக்க சொல்லுங்க. தாராளமாக. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சிவா மேடம். சிவா, எப்படி இருக்கீங்க சிவா? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி சிவா நல்லா போயிட்டு இருக்கு லைஃப். ஓகே. இது செக்ஸ் பண்ணும்போது மேடம் ரொம்ப பெயின் எடுக்குது. ஓகே. முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கர பெயின் எடுக்குது. ஆனா 2 பேருக்கும் அவளுக்கு திருப்தியா இருக்கு, எனக்கு திருப்தி இல்ல மேடம். ஓகே ஓகே ஓகே. முன்னாடி வந்து நான் கல்ஃப்ல வேலை செய்யறதுனால எனக்கு கைப்பழக்கம் நிறைய இருந்துச்சு. ஓகே. இப்போ கைப்பழக்கம் செய்யறது இல்ல. ஆனாலும் இப்போ வந்து லீவ்ல வந்திருக்கிறதுனால இப்போ ரொம்ப நேரம் செய்ய முடியல. இன்ட்ரெஸ்டே இல்லாம, அதாவது செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு செக்ஸ். இதே வந்து நீங்க வந்து கைப்பழக்கம் பண்ணதா சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்படி மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்றீங்களா? அது ஃபீல் பண்ணல மேடம். ஓகே. அதாவது வந்து ரெகுலரான ஒரு செக்ஸ் லைஃபை விட வந்து மாஸ்டர்பேஷன் கரெக்டா இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஒய்ஃபோட உடல் வைக்கும் போது ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பெயின் வருது மேடம். ரொம்ப ஹீட் ஆகி பெயின் வர மாதிரி வருது. விந்து வெளியானதுக்கு அப்புறம் பெயின் வருது. ஓகே ஓகே. ரொம்ப நாள் மனசை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் சொல்ல எந்த டாக்டர்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். தாராளமா வந்து டாக்டர் கிட்ட கேட்போம். செய்யும் போது பயங்கரம் வேக்குது. ஓகே. அப்போ ரொம்ப உடம்பெல்லாம் வேக்குது. அதுதான் என்னன்னு வேலை செய்யும் போது வேர்க்கதானங்க செய்யும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். ஆனா எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் அது மாதிரி ஆகுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ். ஓகே. நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்ல வந்து எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கா, இது ஏதாவது வியாதியான்னு பயப்படுறீங்க? ஓகே. ஏஜ்ல கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து 2 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் கல்ஃப் போயிட்டேன். ஓகே. இப்போ வந்து லீவ்ல வந்திருக்கேன் மேடம். ஓகே. திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்களா? 2 குழந்தை இருக்கு மேடம். ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. சரி சரி. ஆனா அப்பெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ நான் கல்ஃப்ல வந்து போயிட்டு வந்ததுனால என்னால வந்து சரியா ஈடுபாடு கொடுக்க முடியல. ஒய்ஃப் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆனா நான் வந்து ஈடுபடும் போது சில சமயம் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு மேடம். ஓகே ஓகே. பாலைவனம் தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்ப? ஆமா, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதுதான் ஒரு சுகம் கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி, டாக்டர் கிட்ட கேட்போம். சொல்லுங்க டாக்டர். என்ன ஏஜ் ஆகுதுன்னு சொன்னாரு அவரு? உங்க ஏஜ் சொல்லுங்க. 32. 36. 36. உடனே ஒரு பாலியல் மருத்துவரை முதல்ல அணுக சொல்லுங்க. ஓகே. அவர் மன ரீதியாகவும் பாதிப்பு இருக்கு, உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கு.
ஓகே ஓகே ஓகே. பாலியல் மருத்துவரை அணுகி சரி பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறவர் அல்ல அவரு, அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர்றவர். வந்து இருக்கிற நேரத்துல ஒரு மாசம் 2 மாசம் லீவ்ல அவங்க 2 பேரும் அந்யோன்யமா சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு பாலியல் மருத்துவர் செக்ஸாலஜிஸ்ட சந்திச்சு அவரை குறைபாடை சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் சும்மா வெறும் உணவை மட்டும் வச்சு சரி பண்ணிக்க முடியாது. ஓகே ஓகே. அப்படி உணவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா இவருக்கு என்ன மாதிரியான தெம்பான உணவுகள் சொல்லுவீங்க? அதாவது பெயின் இருக்குங்கும் போது அது உணவை வச்சு பெயினை மாத்த முடியாது. ஓகே. கிரிப் இல்ல, சக்தி வெளியேறுது. பெயின் எதனால காரணங்கிறது கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா உள்ள ஏதாவது கால்கள் ஃபேர் கால்கள் எதனா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, அப்படி இருந்துச்சுன்னா எதனா இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதனால செக்அப் பண்ணிக்கணும். தாராளமா. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பேரின்மை பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய விளக்கங்கள் தந்தீங்க, பொசிஷன் பத்திலாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் வந்து அவங்க ஈடுபடணும் அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு வந்து தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப பொறுமையா நேயர்கள்கிட்டயும் சரி, இல்ல நான் வந்து கேட்ட கேள்விகளுக்கும் சரி ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. நிச்சயமா வந்து நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கும். நீங்க மனசுல நினைச்ச எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும் இல்லையா? இதே போல நாளை உங்கள் அனைவரையும் ITVயின் அந்தரங்கம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from கிரிஜஸ்ரீ. Bye and take care. இல்லன்னா அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். லைட்டா அதுதான் நான் என்ன சொல்றேன். அதனால நீங்க என்ன செய்றீங்க, மன ரீதியா இதுல இருந்து கொஞ்சம் உங்களை மாத்திக்குங்க. பொதுவா கைப்பழக்கத்துக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் ஒண்ணு, உடல் ரீதியா உடம்புல இருக்கக்கூடிய ஹீட், அதீதமான பித்தத்தினுடைய எஃபெக்ட். அந்த பித்தத்தினுடைய உணவு முறைகள் நம்ம ஏதாவது பித்த அதிகமா உள்ள உணவு எடுத்துக்கிட்டோம்னா, உஷ்ணமான உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா அது கண்டிப்பா நமக்கு இந்த உணர்வுகளை உற்பத்தி பண்ணும். அதனால முடிஞ்ச வரை உணவுல எவ்வளவுக்கு முடியுமோ, அதுக்காக ரொம்ப கூலிங்கா இருக்கக்கூடிய உணவு தான் சாப்பிடணும் இல்லை, இடையில கொஞ்சம் இதுல கவனம் செலுத்திங்க. ஒரு உதாரணத்துக்கு கடுக்காய் பொடி இருக்கு பாருங்க, கடுக்காயத்தை விதை நீக்கிய தோல், அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேன்ல மத்திச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. ஆமா, வாரத்துக்கு ஒரு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஒரு காலத்துல ஆயில் பாத்தெல்லாம் அவசியமா இருந்தது. நீங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து குறைவா இருந்தது, இப்ப அது நிறைய இருக்குது. அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி, நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம். இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கு திரும்ப வருவோம். இது அந்தரங்கம். Stay tuned.
வெல்கம் பேக் டு ஷோ. இந்த நிகழ்ச்சி அந்த ரங்கம். சரி, எல்லாருமே வந்து ரொம்ப அழகா வந்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிச்சயமா வந்து எந்த அளவுக்கு டவுட்ஸ் எல்லாம் நீங்க தீர்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய கணவர்கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சரி, டாக்டர் நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வசந்தன்ங்க. வசந்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். வசந்தம் வீசுதா? ரொம்ப நன்றிங்க. உங்களோட படம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, எப்படி உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசுதா இல்லையா? என்ன மேடம்? உங்க வாழ்க்கையில வசந்தம் வீசுதா இல்லையா? வசந்தம் வந்து ஓவரா வீசுது மேடம். அதான் ஓவரா வீசுதா? அப்படி வீசக்கூடாதே. என்ன காரணம்ங்கிறத கேப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வயசு சொல்லுங்க. என்னோட வயசு 23 மேடம். 23யா? இவ்வளவு வசந்தமா இருக்கதானே செய்யும். காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? இல்ல, வேலைக்கு போயிட்டு இருக்கேன். படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். படிச்சுட்டே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆமா. ஓ, 10ஆவதுக்கு இன்னொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா மேடம். அதுதான் டவுட் இல்லையா? நீங்க ரொம்ப அழகீங்க மேடம். பார்த்தாலே நல்லா இருக்கு மேடம். இப்ப கால் பண்ணது நீங்க வந்து கடலை வறுக்கிறதுக்காக இல்ல வந்து உங்களுடைய டவுட்டை கேக்குறதுக்காக? பேர் மட்டும் சொல்லுங்க மேடம். ரைட்டா? நீங்க என்னுடைய பேர் கிரிஜஸ்ரீ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டவுட்டுக்கு வந்து டாக்டர் என்ன பதில் சொல்றாருங்கறத கேட்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க டாக்டர். இல்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா கைப்பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் வந்து வேலையும் பாத்துட்டு இருக்காரு, அட் தி சேம் டைம் வந்து படிச்சுட்டும் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அதனால வேண்டி இவருக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதான் இவருடைய டவுட். உஷ்ணத்தை தவிர்த்து கூலிங் சம்பந்தப்பட்ட உணவு, ஒரு உதாரணத்துக்கு ஆப்பிள், மாதுளம்பழம், இது மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆப்பிள் எனர்ஜியை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும். மாதுளம்பழம் வந்து பாடியினுடைய டெம்பரேச்சரை நார்மல் பண்ணும். இது மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இன்னும் பழங்கள்ல, கீரைகள்ல குளிர்ச்சியான கீரைகள், பசலை கீரைலாம் இருக்கு பாருங்க, அது மாதிரி கீரைகள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஓ, கீரைகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா இதுக்கு? சரி சரி டாக்டர். டாக்டர், குழந்தையின்மை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? குழந்தையின்மையில வந்து இப்ப சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லைங்க எல்லாமே ஓகேவா இருக்கு, ஆனாலும் வந்து குழந்தை பேரின்மை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு என்ன மாதிரி தான் வந்து தீர்வு சொல்றது? அதாவது ரெண்டு பேருக்குமே கம்ப்ளைண்ட் இல்ல, பாதிப்பு இல்ல, எல்லாமே நார்மலா இருக்குன்னா ஒரு சிலருக்கு பொசிஷன் பிரச்சனை, கம்ப்ளைண்ட். ஓகே, நம்ம பொசிஷன் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதே பொசிஷன்ல நீங்க இருங்க. நம்ம நேர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து. மதுரையில இருந்து? நான் மதுரையில இருந்து இத்ரீஸ் பேசுறேன் மேடம். கிரீஷ்? இத்ரீஸ். இத்ரீஷ். ஓ, ரொம்ப பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சொல்லுங்க இத்ரீஷ். ஆமா மேடம். இதர வேலைகள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா? மேடம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க இல்லாமதான் ரொம்ப நாளா கவலையா இருந்தேன். சரி, ஓகேங்க, உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. பிரச்சனையே இல்லையா? சந்தோஷமா இருக்கு. பிரச்சனை இருக்கு மேடம். உங்களை பார்த்தாலே பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் அவருடைய குறை என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் சொல்லல, அவர் குறையே சொல்லலையா? பேச முடியலையேன்ற குறை தான் பெரிய குறையா இருக்கு. அவருக்கு வேற எந்த குறையும் இல்ல. ஆமா, அப்படியா? ஒரு பிரச்சனையே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கணும், அதுதான் குறை. என்ன வயசாகுது உங்களுக்கு? ஓகே, அவர் அவ்வளவுதான், அவர் வந்த வேலை முடிஞ்சது. ஓகே, சரி டாக்டர், நம்ம வந்து பொசிஷன் பத்தி பேசுவோம். நீங்க அதே பொசிஷன் மைண்ட்ல இருக்கீங்க. சொல்லுங்க டாக்டர், அந்த பொசிஷன் பத்தி சொல்லுங்க. பொசிஷன் வந்து உடலுறவு செய்யறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு சீட்டுக்கு கீழே ஒரு சின்ன உயரத்துக்காக ஒரு சின்ன தலகாணி, அதாவது புட்டத்துக்கு, ஆமா, கீழே உயரத்துக்கு தலகாணி இல்ல பெட்ஷீட் மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய உடல் ரீதியை பொறுத்து வச்சுக்கலாம். ஒண்ணு. அடுத்தது, உடலுறவு செஞ்சு முடிஞ்ச பிறகு வெளியேற்றின பிறகு ஆண்கள் உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது. ஆமா, கொஞ்ச நேரம் அவங்க படுத்தே கிடக்கணும். ஆனா உடம்புக்கு வெயிட் கொடுக்க கூடாது. கையில பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வெயிட் கொடுக்காத இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவங்க எழுந்திருக்கணும். ஒண்ணு. அதுக்கு பிறகு அந்த பெண்களும் காலை சேர்த்து வச்சு ஒரு கால் மேல ஒரு கால் கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தால ஒரு குறிப்பிட்ட
ஹாய் ஐடிவி வியூவர்ஸ், என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சண்டே, ஸோ எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் லீவ் விட்டுருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் அந்தரங்கம். சரி, இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பாலியல் சம்பந்தமான எல்லா வித பிரச்சனைகளும் தீக்கிறதுக்காக வந்து இங்கே டாக்டர் ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அது வந்து எப்படிலாம் உங்களுக்கு வந்து மூட் கிரியேட் பண்ண போதா இல்லையாங்கிறதுலாம் வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான டாபிக் எடுத்து பேச போறோம்? இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை குழந்தையின்மை. மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு போயிட்டே இருக்கு. ஆனால் குழந்தை இல்லாத பிரச்சனை நிறைய இருக்கு. இது அவங்களையும் தவிர்த்து, கணவன் மனைவியை தவிர்த்து, கணவன் வீட்டில் இருக்கிறவங்க சார்பு, மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய சார்பு, 2 குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாருமே இதை பற்றின ஒரு கேள்விக்குறி, கவலைக்குறி விழுந்துருது. அது முக்கியமான அத்தியாவசியமான ஒரு சமாச்சாரம் உலகத்துல. நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மேடம் நல்லா இருக்கு மேடம். உங்க ப்ரோகிராம் டெய்லியும் பாப்போம் மேடம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? மேடம் என் பேரு வந்து ராஜேந்திரன் மேடம். ராஜேந்திரன், என்ன ராஜபோக வாழ்க்கையா இல்லையா? ராஜபோக வாழ்க்கை மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் இங்க வந்து நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓ, சேலமா? ஆமா மேடம். எப்படி மாங்கனிலாம்? நல்லா இருக்கு மேடம். ஓகே ஓகே. டெய்லி எப்படி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவீங்களா இல்ல டெய்லி சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவேன் மேடம். மாம்பழம் டெய்லி இப்பவும் காய்க்குதாங்களே? அது எப்பயுமே காய்க்கும் மேடம். ஓகே, மாம்பழம் சாப்பிடுவீங்களா மாங்காய் சாப்பிடுவீங்களா? மாம்பழம் தான் மேடம் பிடிக்கும் எனக்கு. ஓ, ஓகே ஓகே. பழுத்ததுதான், பழுத்த பழம் தான் பிடிக்குங்கிற? ஆமா மேடம். சரி சரி, சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னு தெரியல மேடம். என்னன்னே தெரியாம போன் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், பண்ண மேடம். அது நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்களை பார்த்து அப்படி சொல்லலான்னு கால் பண்ணோம். சபா, என்ன கேள்வி அத சொல்லுங்க. எதுக்கு இந்த ஐஸ்ங்கிற? நேரடியா கேள்வி சொல்லுங்க. உங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நேர்கள் தயவு செஞ்சு வந்து உங்களுடைய குறைகள் என்னவோ அதை சொல்லுங்க சீக்கிரம். ஏன்னா அடுத்தடுத்த நேர்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய குறைகள் தீர்க்கணும். சோ அவங்களுக்கு என்ன அப்படிங்கறதும் டாக்டர் சொல்ற காத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்த நேயர் பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? கணேஷ் பேசுறீங்களா? உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க கணேஷ். சுத்தமா டிவி வால்யூமே இல்லங்க. சுத்தமா? அப்ப உங்க வால்யூம் கம்மியா இருக்கு. தெளிவா கேக்குது, ஆனா வந்து நீங்க பேசுறதுல தெளிவில்லை உங்களுக்கு. என்ன ஆச்சு? இல்ல, ஒரே மைண்ட் அப்செட்டா இருக்கு. எப்பயுமே மைண்ட் அப்செட்டா இருக்கா? எப்பயுமே ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சிட்டாவே அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அப்படியே மைண்ட்ல இருக்கு. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, தேவையில்லாத விஷயங்கள் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படின்னா என்ன, ஏதாவது வேற மாதிரியான படங்கள் வந்து உங்க கண்ணு முன்னாடி வருதா, இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வருது? இல்ல, ஏதோ நினைச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அதே மைண்டே எப்பயுமே ஓடிட்டு இருக்கு. வேலை பண்ண முடியல, எல்லாம் ஒர்க் பண்ண முடியல. ஓகே ஓகே. எப்பவுமே வந்து ஒரு செக்ஸ் ஆனோட திங்கிங்லயே இருக்கு. நார்மலா வந்து நீங்க வேலைக்கு போக முடியல, ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலங்கறீங்க. ஓகே, உங்களுடைய செக்ஸ் லைஃப் பத்தி சொல்லுங்க. அது வந்து ஒழுங்கா கண்டினியூ ஆகுதா? அதெல்லாம் 2 குழந்தைங்க இருக்கு. ஓகே ஓகே, ஃபைன். டாக்டர் சொல்லுங்க அவருக்கு உண்டான தீர்வு. அதாவது அதுக்கு மருந்து கிடையாது, மனசுதான் மருந்து. ஓகே. என்ன வயசாகுது அவருக்கு? என்ன உங்களுக்கு ஏஜ் ஆகுது? 31. 31. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 years ஆகுது. குழந்தைங்களும் இருக்கு? 2 குழந்தையா? 2 குழந்தை இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து உங்களுக்கு குறைபாடு இருந்தா தான் மருந்துங்கிறது லெவலுக்கு போகணும். நீங்க வந்து மன ரீதியா அதிலே இருக்காதீங்க. 5 years ஆகி போச்சுன்னா அடுத்து 2 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தைகளுக்காக நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், அதுங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும், ஆளாக்கணும் அப்படின்னு நிறைய உங்களுக்கு கடமைகள் நிறைய இருக்கு. அப்படின்னும் போது இது சிற்றின்பம் தான்.
இந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாத்துறது, அவங்களை சந்தோஷப்படுத்துறதெல்லாம் பேரின்ப சமாச்சாரம். சிற்றின்பமும் வேணும், அதே சமயத்துல பேரின்பத்திலையும் கவனம் செலுத்துங்க, சரியா வந்துடும். ஆக மொத்தத்துல வந்து 2 விஷயத்துலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாரு டாக்டர். சரி, அடுத்த நேயர் பாப்போம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ரொம்ப சூப்பர். சரி டாக்டர், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இந்த டாபிக் பத்தி பேசுவோம். சொல்லுங்க, அது கண்டினியூவேஷனா வந்து சொல்லிட்டு இருந்தீங்க குழந்தையின்மை பற்றி. குழந்தையின்மை பிரச்சனைக்கு மெயின் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லைன்னு பிரச்சனை ஏற்பட்டா ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ தாண்டி போனுச்சுன்னா பெண்களை தான் பழி சொல்லுவாங்க, மல்லடின்ற பேர் கட்டிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். ஆனா இப்போ ஒரு குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு லேடி டாக்டர்கிட்ட ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போனோம்னா முதல்ல உங்க கணவருக்கு செமன் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து வீக்கா போயிருக்காங்க கண்டுக்கிறது இல்ல, அதாவது அவங்கள பத்தி அவங்க இதுல கேர் எடுத்துக்கிறது இல்ல. சந்தோஷம்ன்றது ஒண்ண தவிர சந்ததி விருத்தியை பத்தி கவலைப்படுறது, சந்தோஷம் கிடைச்சா போதும் அப்படின்றது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கேப் கிடைக்க விழத்தான் அப்புறமா சந்தோஷத்தை விட்டுட்டு சந்ததி விருத்திக்கு வழி இல்லைன்னா அவங்க வர்றாங்க. ஆக அந்த கட்டம் வரும்போது மெயின் வந்து இவங்களுக்கு தேவையான குறைபாடு என்னங்கிறது செமன் டெஸ்ட்ல தெரிஞ்சு போயிடும். ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் நம்ம டாபிக் பத்தி. நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேருங்க? கோபிநாத். கோபிநாத், ஒரு கம்பீரம் வேண்டாமா? கோபிநாத்ங்கிற பேரை வச்சுட்டு இப்படி பேசுறீங்களே. கம்பீரம்லாம் இல்லையா? காணாம போச்சு. இப்ப வருது பாருங்க உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய சிரிப்புல, ஸ்மைல்ல. இந்த மாதிரி பேசுங்க கொஞ்சம் தெம்பா, அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நேயர்கள் பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் அப்படி அந்த எனர்ஜி கூடும். சரி சார், சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓ, சேலத்துல இருந்து. இவரும் வந்து மாம்பழம் சாப்பிடுறவரா, மாங்காய் சாப்பிடுறவரா? மாம்பழங்கள் தான் சாப்பிடுறேன். ஏன் வந்து ஆண்களுக்கு பொதுவா மாம்பழங்கள் பிடிக்குது? ஓ, ஸ்வீட்டா இருக்கும். ஓகே, சரி சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்ன வயதாகுது உங்களுக்கு? 24. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை ஏதாவது பண்றீங்களா? ஓகே, இது எப்படி சைடு பிசினஸா? பார்ட் டைம் ஜாப். இதுக்குதான் அடிக்கடிக்கு வந்து பொண்ணுங்களை அங்க எங்க பார்த்து சைட் அடிக்க கூடாதுங்கிறது. கை ரேகை அழியாம இருந்தா சரி. உங்களுக்கு டாக்டர் சொல்ற அட்வைஸை கொஞ்சம் கேட்டு நடங்க. சொல்லுங்க டாக்டர். ஹலோ கோபிநாத். உங்களுக்கு 24 வயசு தான் ஆகுது. இன்னும் மேரேஜ் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 5 years ஆகும். இதே நிலைமை நீடிச்சதுன்னா, அதாவது இது பாதிப்புங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு தோணுது, அதனாலதான் இத கேள்வியா கேக்குறீங்க, சரிதானா? அப்படி இல்ல சார், ஒரு கிளாரிபிகேஷன் தான். எனக்கு கான்ஃபிடன்ஸ் 100% கான்ஃபிடன்ஸ், எனக்கு ஒன்றும் அந்த இதெல்லாம் இல்லை. சரி, இருந்தாலும் அது இத நீடிக்க விட்டோம்னா ஃபியூச்சர்ல பாதிக்கும்ன்ற ஒரு பயம் இருக்குல்ல. இப்போ ஆனா அது ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. அவங்க பெஸ்ட்ல கையெழுதி வெட்டுறது இல்ல, இப்போ கொஞ்சம் இன்னும் அதே மாதிரிதான் இருக்கு. ஓகேங்க ஓகேங்க, உங்களுடைய ஆர்வம் புரியுதுங்க. இருங்க, டாக்டர் கிட்ட பேசுவோம். எத்தனை மாதம் கன்சீவா இருக்காங்க உங்களுடைய வைஃப்? 5 months ஆகுது. ஓகே ஓகேங்க, கங்க்ராட்ஸ். கூடிய சீக்கிரம் வந்து அப்பாவாக போறீங்க, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ். சோ டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். அதாவது இந்த நேரத்துல அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இது குழந்தைக்காக வச்சிருக்கிறாங்க, பாதுகாத்துக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல சில கூச்ச சுபாவத்துல உள்ளவங்க இதெல்லாம் மாறிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இதெல்லாம் மாறிடும். 1 year என்னமோ தானே சொல்றாரு, மேரேஜ் ஆகி 1 year தானே. பொதுவா சில பெண்களுக்கு கூச்ச சுபாவம் அதிகமா இருக்கக்கூடியவங்க, கூச்சம்னா மனக்கூச்சம், அந்த கூச்சம்னு சொல்ல முடியாது, உடல் கூச்சங்கிறத விட மனக்கூச்சம், தயக்கம், அதுதான், வேற ஒண்ணுல மாறிடும் இது. இன்னும் போக போக திருமணமான புதுசுல கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், அப்புறம் மாறிடும். ஓகே ஓகேங்க, சரிங்க. கூடிய சீக்கிரம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரிங்களா? சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ டியர் ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம் டியர் ஃப்ரெண்ட், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
பேர் விஜய்ங்க, அன்னூர். ஓகே ஓகே விஜய், சொல்லுங்க விஜய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? யா ரொம்ப நல்லா இருக்கும். டியர் ஃப்ரெண்ட் வேற சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி விசாரிக்காம இருக்க முடியும்? இல்ல எனக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆகுறப்போ ரெண்டாவது இன்டர்வியூ ஆகணும், அதான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா நான் அதான் விரும்புவேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றது பத்தி தப்பா நினைக்கல. தாராளமா தாராளமா ஃப்ரெண்டு கிட்ட என்ன வேணாலும் வந்து ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. ஒன்னும் இல்லைங்க, எனக்கு 32 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. எனக்கு ஒரு 8 இயர்ஸ் தான் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி தான் கைப்பழக்கம் இருக்கு. 8 இயர்ஸா இருக்கு? ஆமாங்க. திருமணம் ஆகியாச்சா உங்களுக்கு? ஒன்னும் இல்லைங்க, ஃப்ரெண்டு ஒன்னும் இல்லைங்க. என்னன்னா எனக்கு பர்சனலா வந்து எனக்கு இது ஒரு பேட் ஹேபிட்னு தெரியுது. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் தனிமையில் இருக்குங்காட்டி எனக்கு அந்த ஃபீலிங் ஜாஸ்தியா இருக்கும் மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. எப்படி அவாய்ட் பண்றதுக்கு ஃபுட்ல எல்லாமே கண்ட்ரோலா இருக்கு. நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், காலையில எல்லாமே பண்றேன். பட் நைட் டைம்ல வந்து எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு தனிமையில் இருக்குங்காட்டி எனக்கு ஒரு இது மாதிரி இருக்கு. ஏதாவது ரூம் மாதிரி எடுத்து தங்கி இருக்கீங்களா இல்ல வந்து பசங்க யாராவது? வீட்ல தான் இருக்கேன். அம்மா வந்து மந்த்லி வீக்லி ஒரு 3 டேஸ் வருவாங்க, போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சொந்த ஊர் வேற, இங்க வந்து வர்க் பண்றீங்களோ? இல்ல சொந்த ஊர் தான், பட் ஃபேமிலி ரிலேஷன்னால கொஞ்சம் ரீசன்னால கொஞ்சம் இருக்கு. நானு சரி சரிங்க, இதுக்கு உண்டான தீர்வு என்னங்கறத டாக்டர் கிட்ட கேட்டுருவோம். என்ன வயசு சொன்னாரு? 32. 32. ஆமா. ஒண்ணு பிரச்சனை 8 ஆண்டுகளா வந்து கைப்பழக்கம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கையில இருக்கிற ரேகெல்லாம் அழிஞ்சிரும். ஆமா, சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிக்கங்க. ஒண்ணு, இப்போதைக்கு உங்களுக்கு தேவை என்னன்னா எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, இனிமே மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய வேலைதான். தனிமையில இனிமே காணக்கூடாதுன்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம இனிமே பவரை ஏத்திக்கிறதுக்கு என்னவெல்லாம் உணவுகள் இருக்கோ எல்லாம் நிறைய இருக்கு. அது அஸ்வகந்தா, ஓரிதழ் தாமரை, தண்ணீர் விட்டான், அப்படி நிறைய மூலிகை மருந்துகள்ல நிறைய இது இருக்கு. உங்க உணவு முறைகள்ல ஒரு சின்ன டிப்ஸ் ஒண்ணு கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இப்போதைக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது ரெண்டையும் அரைச்சு வச்சுக்கிட்டு டெய்லி காலை மாலை காலை மாலை காலை மாலை ரெகுலரா பால்ல போட்டு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இதை பேலன்ஸ் பண்ணிக்கும். ஆமா, இனிமே கொஞ்சம் குறைச்சுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை இப்படி கொண்டு போகும். அதையும் அவாய்ட் பண்ண சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. சூழ்நிலை அப்படி மேரேஜ் ஆன உடனே மாறிடும். இதனால பயப்பட வேண்டாம், பாதிக்காது, பயப்பட வேண்டாம். எனர்ஜியே கூட்டிங்க. ஓகே ஓகே டியர் ஃப்ரெண்ட், நீங்க கேட்டிருப்பீங்க டாக்டர் சொன்னது எல்லாமே. சோ தயவு செஞ்சு அதெல்லாம் கடைபிடிங்க. கொஞ்சம் உங்க கையை வந்து பத்திரமா மேல தூக்கி வச்சுக்கோங்க. சரி டாக்டர், அடுத்த காலர் பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் அப்துல் காதர். புரியலங்க. அப்துல் காதர். அப்துல் காதர், ரகசியமா சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க அப்துல் காதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க? ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூருங்க. ரொம்ப குசும்போ? இல்லையே, நீங்க பேசுறதுலயே தெரியுது ரொம்ப அமைதி அப்படிங்கிறது. சொல்லுங்க உங்க பிரச்சனை சொல்லுங்க. சொந்த ஊர் திருநெல்வேலிங்க. ஓகேங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறேங்க. ஓ, பாத்தீங்களா, தப்புன்னு வந்து எனக்கு அல்வா கொடுக்க பாத்துட்டீங்க. என்ன அல்வா குடுக்கற பக்கத்துல இருக்கிறீங்க, தொலைபேசியில் தான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரிங்க சரிங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. நாங்க உடலுறவுல ஈடுபடும் போது எங்களுக்கு எண்ணெயை டச் பண்ணாம உறவு கொள்ள முடியல. ஓகே. இப்படி எண்ணெய் வச்சு வச்சு ட்ரை பண்றதுனால கர்ப்பப்பையில ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? ஓகே. ஆயில் ஊத்தினாதான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா, இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகுறது இல்ல. ரொம்ப ரொம்ப வந்து பெக்யூலரான ஒரு டைப்பா இருக்கு. என்னன்னு கேட்டுருவோம் டாக்டர் கிட்ட. டாக்டர் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தை இருக்கா உங்களுக்கு? 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. சரி, குழந்தை பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது பிகினிங்ல இருக்கணும். அதாவது எப்படின்னா, புற வேலைகள், அதாவது சரச சல்லாபத்தில் ஈடுபட்டீங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு சுக்கிலம், பெண்களுக்கு சுரோனிதம்ங்கிறது, சுரோனிதம் சுரந்தா அந்த என்ட்ரோகோஸ் பவர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். 2 பேருக்குமே உங்களுக்கு அதை சுரக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அவங்களுக்கு அது முதல்ல உடனே செய்ய வேண்டாம், உடலுறவு வச்சுக்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் டிஸ்டன்ஸ் கேட்படுங்க, சரச சல்லாபத்தில் ஈடுபடுங்க. அதுக்கு பிறகு உடலுறவு வச்சுக்கோங்க.
இது பண்ணும். மீறி இதை வச்சுக்கிட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே தப்பு கிடையாது. அதனால பாதிப்பெல்லாம் ஒன்று ஆயில் புல்லிங் நல்லதான். ஆமாம் ஒன்று. ஓகே டாக்டர், அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க? என்னோட நேம் குமார். குமார், எப்படி இருக்கீங்க குமார்? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயோ இப்ப கேட்ட பிறகுதான் கொஞ்சம் மனசு இந்த நடுக்கெல்லாம் நிக்குதுங்க. ஒருவேளை எனக்கு கை காலம் வந்து நடுங்குதே, நரம்பு தளர்ச்சியோ நினைச்சிட்டேன். நீங்க மிரட்டுக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் மேம். தாராளமா கேட்கலாம், என்ன டவுட்ன்றது சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஒரு குழந்தைங்க பிறந்துச்சு. ஓகே, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு 30 மேம். 30யா? ஆமா மேம். ஓகே. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒய்ஃபை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகே. ஆனா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. அதே ஆர்கனுடைய அந்த விரைப்புத்தன்மை மத்தெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனாலும் அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு எதுவும் பெருசா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கோசரம் சம்டைம் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கோசரம் சம்டைம் அவங்க ஆர்கன் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. அப்படி பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஆர்கன் செக் பண்றதுனால? ஓகே. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே ஓகே ஓகே. அதாவது வந்து ஒண்ணும் இல்ல, ஐ திங்க் அவங்களுக்கு வந்து ஆசை இன்னும் கூடிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிறீங்க அவங்கள, இன்னும் கொஞ்சம் ஆசை கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிட்ட வந்து இதுக்குண்டான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். ஃபுட் ஐட்டம் கொஞ்சம் தாராளமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. அதாவது இப்போதைக்கு உங்க டெலிவரி வந்து நார்மல் டெலிவரியா ஆபரேஷன்? இல்ல சிசேரியன். நார்மல் டெலிவரியா? அதான் கேக்குறேன். நார்மல் டெலிவரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இதுக்கு சிம்பிளா ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, சரியா வந்துடும். ஜாதிக்காயை நல்லெண்ணெயில இழைச்சி அதை ஒரு பாட்டில் எடுத்து வச்சுங்க, களிம்பு மாதிரி கொஞ்சம் லிக்விட் சேர்ந்த மாதிரி. ஜாதிக்காயை நல்லெண்ணெயில இழைச்சி களிம்பு மாதிரி வச்சுக்கிட்டு உடலுறவுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணிக்கிட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் நேரத்தில் அது வந்து அது கேட்ச் பண்ணிக்கும். அது வந்து அணுக்கள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது போய் அதை கேட்ச் பண்ணிக்கும். என்னுடைய மைண்ட் வாய்ஸ் இன்னும் நீங்க கேட்ச் பண்ணல, சொல்லுங்க. நேர் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ரொம்ப சூப்பர். அதான் பாத்தீங்களா, என் மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்ச் பண்ணாத நேர் போயிட்டாங்க. சரி சொல்லுங்க, அதே பொசிஷன் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க சொன்னீங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும், உடனே வந்து மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. உடலுறவு முடிஞ்ச பிறகு. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா வந்து உடலுறவு கொள்ளும் பொழுது விந்து வெளியேற்றுவதற்காக வேண்டி உடனே போய் வாஷ்ரூம் போய் அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அணுக்கள் வந்து வெளியே வந்துருமா, இல்ல வந்து அதனால வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இது எப்படின்னா, வாஷ் பண்றதுங்கிறது உடலுறவுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போகுது. அது கேட்ச் பண்ண கொஞ்ச நேரத்திலே கேட்ச் ஆயிடும். அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றது. கேட்ச் பண்ணி முடிஞ்சிடுதுன்னா அதுக்கு பிறகு ரிட்டர்ன் கிடையாது. ஆமா, ரிட்டர்ன் ஆகுறது எல்லாமே, அதாவது அங்க தங்கக்கூடியது ஒரு புள்ளி மட்டும்தான். ஒரு அணு, அது ஒரு பேனாவில் ஒரு சும்மா அப்படி வச்சு எடுக்கிறோம் பாருங்க, அவ்வளவுதான் அது குழந்தையின்மைக்கு. மற்றது ஃபுல்லா எல்லாமே வெளியேறிடும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இருக்காங்க. ஹலோ வணக்கம். என்னங்க வார்த்தையை தேடுறீங்களா? சொல்லுங்க, உங்க பேரு சொல்லுங்க. வேணுங்க. எப்படிங்க இருக்கீங்க? ஓகேங்க ஓகேங்க, அதான் திருத்தமா சொல்லிட்டேனே. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேங்க. எங்க இருந்து? ஈரோடு. ஓ, ஈரோடு திருச்சி வருமா? ஈரோடு போய் திருச்சி வருவீங்களா? ஈரோடு போய் திருச்சி வருங்க. தாராளமா பேசலாம், சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லுங்க. வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க, ஒரு 6 மந்த். எத்தனை மாதம்? 6 மாதங்களா? ஓகேங்க. புரியலங்க, நீங்க பேசுறது தெளிவா எங்களுக்கு புரியல. அதாவது உங்களுடைய சந்தேகம் இப்ப வந்து உறவு வைத்துக் கொள்ளலாமா இல்லையா அப்படிங்கறதுதான் இல்லையா? ஓகேங்க, டாக்டர் உங்களுக்கான பதில் சொல்வாரு, கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். இதுக்கு வந்து அவங்க லேடிஸ் என்ன நிலைமையில இருக்காங்கன்ற அவங்களுடைய ஹெல்த் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு அவங்க வந்து பொதுவாக கன்சீவ் ஆன உடனே ஒரு டாக்டர் அவங்க வச்சுப்பாங்க. அது தொடர்ச்சி கண்டினியூவா
அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய யோசனை பிரகாரம். அதாவது 6 மாசம் ஹைட் அண்ட் வெயிட் வந்து நம்ம இல்ல அது மட்டும் இல்ல நார்மல். அது சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாத கேஸ் எல்லாம் இருக்கும். ஏற்கனவே குழந்தை தரிச்சு இது போற இது மாதிரிலாம் இருக்கு. அதனால என்ன கண்டிஷன்ல இருக்கோ அவங்க அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் ஒரு வாட்டி வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆனா உடல் ஒரு லைட்டா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஓகே, அவங்களுடைய ஹெல்த் பார்த்து உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனா ரொம்ப வந்து அவங்களுக்கு பெயின் வரா மாதிரியோ இல்ல வந்து அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படிங்கறத டாக்டர் சொல்ற விஷயம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் வந்து ஜீவரத்னம். ஜீவரத்னம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கு ரத்தினங்கள்லாம்? நல்லா இருக்கு. ஜொலின்னு ஜொலிக்குதா இல்லையா? ஒண்ணும் இல்ல. இன்னும் இல்லையா? சரிங்க, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க? நான் வந்து காஞ்சிபுரம் பேசுறேன். ஓ, காஞ்சிபுரமா? எப்படி இட்லி? நான் நல்லா இருக்கேன். ஓ, இட்லி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நல்லா வந்து சாஃப்டா இருக்குமா இல்ல ரொம்ப ஹார்டா இருக்குமா? மல்லிப்பூ மாதிரி இருக்கும். மல்லிப்பூ மாதிரி இருக்கும். சரி, சரிங்க. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லுங்க. எனக்கு வந்து வயசு வந்து 32 ஆகுது. ஓகே. எனக்கு வந்து கை பழக்கம் இருக்கு. 32 வயதுல திருமணம் ஆயிடுதா? ஒண்ணும் இல்ல. இன்னும் இல்ல. எப்பத்துல இருந்து இந்த பழக்கம் இருக்கு? ஒரு 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா? ஓகே. இதனால என்ன ப்ராப்ளம் வரும், பாதிப்பு வருமான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, தாராளமா கேட்கலாம். என்ன வேலை செய்றீங்கன்னு சொல்லிடுங்க. நான் கம்பெனி போயிட்டு இருக்கேன். கார்ப்பரேட்ல வேலை செய்றீங்க இல்லையா? கம்பெனி போயிட்டு இருக்கேன். கம்பெனில போயிட்டு இருக்கீங்க. எப்படி ரொம்ப உஷ்ணத்துல வேலை செய்யற ஏதாவது வேலைகள் இருக்கா? ஆமா. ஓகேங்க, டாக்டர் இதுக்கு உண்டான பதில் சொல்லுவாரு, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சொல்லுங்க. அதாவது இந்த கைப்பழக்கம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே ஆரம்பிச்சிடும், டீனேஜ்லயே ஆரம்பிச்சிடும். சில பேர் அது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் 32 வயசுங்கும் போது இனிமே அதை குறைச்சிக்கணும், அதிகமா வச்சுக்க கூடாது. மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. உஷ்ணம் அதிகமாகாத உணவுகள்ல குறிப்பா நிறைய உணவுகள் இருக்கு. மாதுளம்பழம் சொன்னேன், அந்த பாதாம் பிசினியை ஊற வச்சு சாப்பிடலாம், வெந்தயத்தை எடுத்துக்கலாம், அடிக்கடி இளநீ எடுத்துக்கலாம். இப்படி உணவுகளை, அதாவது உஷ்ணம் இருந்ததுன்னா அந்த ட்ரபிள் இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, உஷ்ணத்துக்குள்ளதான் வந்து வேலை செய்யறது. அதை ஃபாலோ பண்ணிட்டாலே சரியா வந்துடும். உஷ்ணம் அதிகமாகாத உணவுகள் என்ன இருக்கோ பாத்துக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நிச்சயமா, நிச்சயமா. நீங்க இத வந்து டாக்டர் சொன்னதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல பாதிக்கும். இதே நிலைமை நீடிச்சா ஃபியூச்சர்ல பாதிக்கும். அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்கே தான் குழந்தை பேரின்மைக்கு காரணங்கள்லாம் இது ஒரு பாதிப்பா இருக்கும். இது ஒரு பாதிப்பா இருக்கும். ஓகே, ஓகே டாக்டர். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். இது ஐடிவியின் அந்தரங்கம் சொசைட்டி. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ஐடிவியின் அந்தரங்கம். சரி, எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இந்த நேரத்துல இருந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியமா எதுல பிஸியா இருக்கீங்களோ இல்லையா, ஆனா உங்களுடைய கட்டில் வேலைகள்ல ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க. ஸோ நிச்சயமா வந்து நம்ம தொடர்ந்து இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். டாக்டர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராஜேஷ், மதுரையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். யாரையாவது பார்த்து நீங்க சொல்லிருக்கீங்களா மதுரைக்கு போகாதடின்னு? அப்படிலாம் சொன்னது இல்ல மேம். அந்த அளவுக்கு யாரும் இன்னும் செட் ஆகல. அப்படின்னு இல்ல மேம். எப்படிதாங்க, ஏங்க இப்படி கெஞ்சுறீங்க? இல்ல மேம், இதெல்லாம் எனக்கு சரிங்க. சொல்லுங்க மேம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. அதாவது நான் ஜிம்ல ஒர்க் பண்ணிருக்கேன் மேம். ஜிம்ல ஒர்க் பண்றீங்களா, ஒர்க் அவுட் பண்றீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் மேம் ஜிம்ல. ஓகே. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த கைப்பழக்கம் வரும்போது எதுவும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வருமான்றது டவுட் தான். ஓகே, வேற ஏதாவது இதை தவிர்த்து வேலைகள் செஞ்சிட்டு இருக்கீங்களா? இதை தவிர்த்து எங்க வேலையெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. இதுவே முழு நேர வேலையா? அப்படிலாம் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஒர்க் அவுட் எவ்வளவு நேரம் செய்வீங்க? ஒர்க் அவுட் எவ்வளவு நேரம் செய்வீங்க ஜிம்ல? சொல்ற ஜிம்ல 2 hours. ஓகே, அப்புறம் இங்க எப்படி, எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட்? இங்க என்னைக்காச்சும் வாரத்துல 2 times
அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேம். அது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் நரம்பு தளர்ச்சி இது வந்துருமோன்னு பயமா இருக்குது மேம். ஓகே ஓகே ஓகே. வயது என்ன ஆகுது உங்களுக்கு? 23. 23. படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல வேலைக்கு தான் போறீங்களா என்ன? வேலைக்கு தான் போயிட்டு கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்றேன். ஓகேங்க. ஓகே, எப்படியோ உங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பேரு. ஓகே, டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய சந்தேகங்கள் கேட்போம். சொல்லுங்க டாக்டர். அதாவது கைப்பழக்கம்ன்றது ஜெனரலா எல்லாருமே இது பண்றதா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வயசுலயே உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க உடம்பு மேல கவனம் செலுத்தும் போது அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அது பண்ணிக்கணும். அதுல பலகீனம் பாதிப்பு வருமோ அப்படிங்கிறதுக்கு பேர்ச்சம்பழம் எடுத்துக்கலாம், உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம். இது மாதிரி திட உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கும், குறையாம பாத்துக்கலாம். சரி டாக்டர், நம்ம அடுத்த நேயர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேரு மணிகண்டன் மேடம். மணிகண்டன், என்ன எப்படி? சென்னை மேடம். ஓகே ஓகே. கின்னன் இருக்கீங்களா? டாக்டர் கிட்ட தாராளமா அவங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. உங்களுக்கு என்ன வயதாகுதுன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வயசு வந்து 19. வயசு 19. சரி. வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், இந்த கெட்ட பழக்கம் இல்லை மேடம். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். சொல்லுங்க. அப்புறம் வந்து கை பழக்கமும் எனக்கு கிடையாது மேடம். சரி. ஏன்னா அதுக்கான சூழ்நிலையே அமையல. ஓகே. இப்ப என்னன்னா எனக்கு குளிர், அதாவது ஏசி ரூமு, அப்புறம் வந்து திடீர்னு அதாவது குளிர் எடுத்தாதான் மேடம் என்ன சொல்றது, ரொம்ப லிமிட்டியா வரைச்சிக்குது மேடம். ஓகே ஓகே ஓகே. குளிர் எடுத்தா மட்டும் உங்களுக்கு வந்து விரைப்பு தன்மை வந்துடுது. அதான் மேடம், அதாவது கேன்டீன்லாம் ஃபுல்லா ஏசி, கூச்சமா இருக்கு, பேச முடியல. டோன்ட் வரி, டோன்ட் வரி. ரொம்ப நன்றி. நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து பரவாயில்ல, உங்களுடைய கூச்சத்தை விட்டு சொன்னீங்க இல்லையா, ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. டாக்டர், இந்த மாதிரி டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன, அண்ட் அவருக்கு உண்டான ப்ராப்ளம்க்கு நீங்க சொல்லக்கூடிய நியாயமான ப்ராப்ளம் தான். இதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம், கவலைப்பட வேணாம். இது மாதிரி வரலன்னா தான் அந்த உணர்வு வரல, அந்த இது இல்லைன்னா தான் நமக்கு பயப்படணும். அதனால பயப்பட வேண்டாம். ஆமா, இதை சாதாரணமா நார்மலா எடுத்துக்க வேண்டியதுதான். மெயின் இதுல இருக்கக்கூடிய பயத்தை போய்க்கணும். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயத்தை போய்க்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது கம்ப்ளைண்டே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. சோ ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் வினோத். வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எங்க இருந்து பேசுறீங்க? திருத்தணி. திருத்தணில இருந்து வினோதா? சொல்லுங்க வினோத், என்ன பிரச்சனை? எனக்கு மேரேஜ் 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. இன்னும் பேபி இல்ல. ஓகே. அதுக்கு டவுட் கேட்கலாம்னு சொல்லிட்டு. தாராளமா கேட்கலாம். உங்களுடைய செமன் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பண்ணிருக்கேன். ஓகே, அதுல வந்து என்ன சொன்னாங்க, என்ன ரிசல்ட், அதனுடைய ரிசல்ட்னு சொல்லுங்க. அதுல ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கு, ஜீன்ஸ் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, மோர்டாலிட்டி கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, உங்க வைஃப்க்கு சொல்லுங்க, உங்க வைஃப்க்கு என்ன ஏஜ் ஆகுது? அவங்களுக்கு 23. ஓகே, உங்களுக்கு 25. 25. சரிங்க. உங்க வைஃப்க்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை ஏதாவது இருக்கா? இருந்தது. ஓகே. 2 months one time தான் மென்சஸ் வருவாங்க. ஓகே ஓகே. டாக்டரை கன்சல்ட் பண்ணல, கரெக்டா ஆயிட்டு இருந்தாங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணோம், டாக்டர் பார்த்தோம். சரிங்க. இப்போ வந்து நார்மலா ரெகுலர் மென்சஸ் இருக்கு அவங்களுக்கு இல்லையா? ரெகுலரா இருந்தது. 3 months இதுவாகி தள்ளி போய் மென்சஸ் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. அகைன் வந்து அவங்களுடைய ஐ திங்க் இவங்களுடைய பாடி வீக்கா இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க. 3 மாசம் தங்கி இருந்ததுன்னா சும்மா தங்கி இருந்ததா கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியும். ஓகே. இல்ல அவங்களுக்கு எப்படின்னா வந்து இது கன்ஃபார்ம்லாம் ஆகல. சோ இல்ல 3 மாசம் அது வேற. நாள் தள்ளி போயிருக்குன்னா பேபியா இல்ல பேபிலாம் இல்ல, நார்மல் தான். அது மாதிரி மொத்தத்துல சூதக கட்டுன்னு சொல்லுவாங்க. இத நார்மல் பண்ணிக்கணும். மெயின் வந்து மந்த்லி ஒன்ஸ், அதாவது 28 நாளைக்கு ஒரு முறை
பீரியட் கரெக்டா ஆகணும். ஒண்ணு இவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒண்ணு கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அடுத்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, குழந்தையின்மை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இதை கேட்டுங்க. அதாவது பீரியட் நார்மலா வர்றதுக்கு டிஜிஓ டாக்டர் அதை கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க மேக்சிமம். ஒண்ணு. அடுத்தது ஆலம் விதை அரச விதை ரெண்டுமே கிடைச்சாலும் சரி, இல்ல ரெண்டுல ஒண்ணு கிடைச்சா கூட சரி, ஆலம் விதை அரச விதை ரெண்டு நல்லா அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு எடுத்து, அதாவது பீரியட் வந்த 3வது நாள் 4வது நாள் 5வது நாள், ஆமா, காலையில ஒரு எம்டி கிளாஸ்ல போட்டு கொஞ்சம் போல பாலை ஊத்தி அதை கலக்கி விட்டு பல்லுல படாத சாப்பிடணும். அதாவது வந்து வெறும் வயத்துல டிபன் பண்றதுக்கு முன்னாடி, டீ காபி சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஃபோர் எடுத்துக்கணும். 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இந்த 3 நாள் மட்டும் எடுத்துக்கணும். அதுல இருந்து மறுபடியும் நம்ம டைம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுல மிஸ் ஆனிச்சுன்னா மீண்டும் அதே மாதிரி ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணலாம். இதுலயே சரியா வந்துடும். ஓகே டாக்டர். ஓகேங்க, நீங்க வந்து கேட்ட சந்தேகம் உங்களுக்கு நிச்சயமா வந்து டாக்டர் தீர்வு சொன்னதுல கிளியரா இருக்கும் நம்புறோம். சரி டாக்டர், நம்ம வந்து மறுபடியும் குழந்தை பேரின்மை பத்தியே நம்ம வந்து பேசுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நீங்க பொசிஷன்ஸ் பத்தி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, கேக்குறேன். காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேசலுங்க. என் பேர் சங்கர் மேடம். சங்கர், எப்படி இருக்கீங்க சங்கர்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா? ரொம்ப நலமா இருக்கும் சங்கர். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன் மேடம். ஓ, தூத்துக்குடி. ஓகே சொல்லுங்க. முத்துல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் கரெக்டா क्वेश्चन வந்துறேன். தாராளமா. என் ஏஜ் 23 ஆகுது மேடம். ஓகே, 23 ஆகுது. இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா, தூக்கத்துல விரைப்புத்தன்மை அதிகமா இருக்கு மேடம். தூக்கத்துல விரைப்புத்தன்மை அதிகமா இருக்கு. தூக்கத்துல விரைப்புத்தன்மை அதிகமா இருக்கு. வாரத்துல ஒரு நாளாச்சு சுயன்பம் காணணும்னா முடியல. வாரத்துல ஒரு நாள் சுயன்பம் காண்பதுனால இல்ல, வாரத்துல ஒரு நாள் கைப்பழக்கம் இருக்கனால எதுவும் ப்ராப்ளம் வருமா மேரேஜ் டைம்ல? அது கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்கணும் மேடம். ஓகே, இது டாக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாருன்னா மன ரீதியான இது வந்து கம்ப்ளைண்ட் கவலைப்பட வேண்டான்ற. 10 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை மினிமம் வீக்லி ஒன்ஸ் இருந்தா ஒன்னும் பாதிச்சிடாது. ஆனா அதே சமயத்துல அதே வேலையா இருக்க கூடாது. வேற ஒண்ணு. ஆனா தூக்கத்துல வந்து விரைப்புத்தன்மை இருக்கணும், இல்லைன்னா தான் தப்பு. இல்லைன்னா தான் தப்பு. இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடியேறது தப்பே இல்லைன்னு சொல்றாரு டாக்டர். சோ அதனால வேண்டி நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. ஒரு பெர்ஃபெக்ட் ஆண்மகன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மைண்ட மட்டும் நார்மல் பண்ணி படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த சிந்தனை இல்லாத, செக்ஸுவல் சிந்தனை இல்லாத தூங்கணும். அது முடிஞ்ச வரை ஃபாலோ பண்ணாலே சரியா வரும். ஓகே டாக்டர். அடுத்த நேயர் நம்ம யாருன்னு பாத்துலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என்ன ஒரு கம்பீரமான குரல். என்னோட நேம் வந்து பாண்டியன் மேடம். பாண்டியன், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர். வேலூர்ல இருந்து பேசுறீங்க. அடடா, சொல்லுங்க. அதனாலதான் வந்து கம்பீரமா வருதா குரல்லாம்? ஆமாங்க மேடம். எங்க ஊர்ல கோட்டை இருக்க ஊர் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கம்பீரம் தானா வந்துருக்கு. ஓ, சரிங்க. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மேடம், எனக்கு மேரேஜ் 1 year ஆகுது. ஓகே, இப்போ இதோட 1 year ஆயிடுச்சு. லவ் மேரேஜ் தான். லவ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிஸ் அந்த மாதிரி மட்டும் தான் போயிருக்கோம். பட் இப்போ இந்த சமயத்துல வந்து நாங்க செக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னும் போது எனக்கு பிரெஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுன்னா கொஞ்சம் பிடிக்கும். பிரெஸ்ட்ல டேஸ்ட் கொஞ்சம் உணர்வு ஜாஸ்தி. அப்படி ட்ரை பண்ணும்போது எங்க ஒய்ஃப் வந்து எதுக்குன்னு ஒத்து வர மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் கிச்சு முட்டினா எப்படி சிரிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க. பிரெஸ்ட் வந்து கிஸ் பண்ணாலோ இல்ல ஏதாவது பண்ணாலோ. ஒருவேளை வந்து அவங்களுக்கு கூச்ச சுபாவம் அதிகமா இருக்கலாம். இல்ல, அது இருக்கான புற விளையாட்டுகள் விளையாடினாதான் நம்ம மற்ற ஸ்டேஜுக்கு என்னால முழுசா போக முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாததுனால எனக்கு உடனடியா ஒரு அது எதுவுமே பண்ண முடியாம ஒரு 3 or 4 minutes அதுக்குள்ள அது நான் கொஞ்சம் அதிகமா சொல்றேன்னா கூட இருக்கலாம், அதுக்குள்ளவே கூட முடிஞ்சு போகுது. ரொம்ப எங்களால பண்ண முடியாம போயிடுது. ஒய்ஃப் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஓகே, ஒய்ஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் இருக்குங்க மேடம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் லவ் மேரேஜ் தான், நிறைய பேசியிருக்கேன். நான் இந்த விஷயமா நிறைய பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த தொடர்ந்து அவங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர், இது இப்ப கன்சீவா வேற இருக்காங்க மேடம். இப்போ கன்சீவா இருக்காங்க.